ரெடியா? ரெடினே. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க. கோமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க நாட்ட செழிக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க. சிரிக்க வைக்க நாட்டை செழிக்க வைக்க சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி ஒரு பாட்டும் பாடி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க. நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனே. போதும் போதும். ஏன்னா மின்னு வெட்டுது, நிறுத்திக்கிறது நல்லது. ஏன்னா கரண்ட் அடிக்க ரொம்ப பாடக்கூடாது தம்பி, சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. வாலி மயிரா சூப்பர் மைசெட்டா நம்ம ஊர் நாட்டரசம் கோட்டை விநாயக மைசெட். எங்கள் அண்ணனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ணன் பேர் என்னடா? ராஜா. ராஜா அண்ணனா? இவன் ஓனராக பார்க்குறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் முகம் அப்படியே கண்ணு வெட்டுறேன். அருமையான கூட்டம். இன்னும் பாதி என் தம்பியில் காணாமே தொங்காசு போட போயிட்டாங்களா? ஹாய் ப்ரோ, இன்னர் வச்சு வாலிங் வைப்பா தம்பி. ஹலோ ஹலோ வந்துட்டான்டா. வந்தேன் நீக்குறோ கிராஸ். அதை கையடி பார்த்துருவேன். இந்த 51 சட்டி இருக்கு பாருங்க, எல்லாரும் பாருங்களேன். இந்த 51 சட்டியை அருள் கொண்டு ஆடி வந்தது ஒரு ஆள். அவர் அருள் கொண்டு ஆடிட்டு ஒரு 10 பேர் பிடிச்சவங்க சட்டை விடுறாங்க. அவர் ஒருத்தன் கிழக்க விடி, தெற்க விட நொப்ப அங்கே விடுறான் இங்கே விடுறான். அதனால அருள் கொண்டு ஆடுனா எத்தனை தண்ணி சட்டியாக இருந்தாலும் தூக்கிடலாம். அருள் பிடிக்காமல் இருந்தால் கூட ஓன் சட்டியை கூட கட்ட முடியாது. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இதுக்கு மேலே நகைச்சுவை கிடையாது, பாட்டு பாடிக்க. ஹலோ ஹலோ கூட்டரம்ப கூடிருச்சு இன்னைக்கு நாட்டரசம் கோட்டையில இந்த முத்துமாரி அம்மன் கோயிலுக்கு நாடகம் பார்க்க கூட்டரம்ப கூடிருச்சு. அருமையான பெட்டிக்கார். அந்த மாதிரி வாங்கி பாடம். சில பேர் வாங்கி பாடுறதுன்னா கிலோ எவ்வளோன்றேன். வாழ்த்துக்கள் ப்ரோ, நல்ல கப்ளிங்காக இருக்கு. ஓகே. ஆளு வந்து கூடிருச்சா நன்னானே இந்த ஆடர் அந்த கூட்டத்தில நானே சாங் சாட் கூட்டரம்ப கூடிருச்சு நம்ம ராஜாராணி ஆட்டம் வாங்க. கிச்சர 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 கிச்சரெல்லாம் சொல்லக்கூடாது, மண்ணை வரைச்சி திட்டுவேன். கிச்சரன் நான் சொல்ல, நீ பொச்சரான்னு சொல்ல. இந்த நாடகம் அப்படி இருக்கு இன்னைக்கு. கிச்சரை சொல்லக்கூடாது, அது உன் வயசு சொல்லவே கூடாது. கிச்சரா பொச்சரா அழுவது கூடிருச்சா நன்னானே கிச்சரா 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 நத்தீந்து நத்தீந்து சொல்லலாம். பாடி மகிழ்ந்துடுவா மச்சான், வந்த மச்சான் தெரியுமா கட்டு கட்டு கட்டு. பாடி மகிழ்ந்துடுவா மச்சான், வந்த மச்சான் தேடிடுவோம். ஓடி விளையாடுவோம் யமாமா, ஓடி விளையாடுவோம் ஏமாமா. இந்த ஓடனந்த புட்டத்தில எழலமாமா, இந்த ஓடனந்த புட்டத்தில எழலமா. ஓய் ஊரோட ரெண்டிருச்சு உள்ள நாட்டரசம் போட்ட தெற்கு தர 5வது வாரடில ஒத்துமையாகிருச்சு புள்ள, ஒத்துமையாகிருச்சு. ஒத்துமையாயிருச்சு, இப்போ ஒத்துமையும் ஆயிருச்சு. நாடு ரெண்டிருச்சு ராசாக்கா, நாடு ரெண்டிருச்சு ராசாக்கா, நாடு ரெண்டிருச்சு ராசாக்கா. முருக
பூட்டி சாயங்காலம் போற வண்டிய என் மாமா மாமா சாயங்காலம் போற வண்டிய என் மாமா நம்ம கருப்பே வாசலுக்கு ஏழல மாமா ஆளுயர விச்சருமா அதையாதடா நாரவரக்காத 48 மறையாட்ட ராம நாட்டு கருப்பேன் புடியருவா ஆளுயர விச்சருவா ஆளுயர விச்சருவா அதையாது ஒடியருவா கருவாசையாது ஒடியருவா கெட்டவர தந்துருமாய சாமி சாமி கெட்டவர தந்துருமா 18ஆம் படியா ஏ சாமி அந்த 18 படிதான்டா எனக்கு குலசாமி 18 படிதான்டா குலசாமி அந்த சட பரிசி வர இந்த முத்து மாறிக்கு அழகு சட அவளுக்கு தோரண இட அலறுத நாட்டது போட்டே அந்த சட பரிசி வர அழகு சட தோரண இட அழகு சட கண்டுகரு கெட்டவர நந்துருமா முத்து மாறி கெட்டவர தந்துருவா முத்துமாரி இது எத்தனை பேத்து குலஜாமி முத்துமாரி போடு நானே நன்னே கொட்ட கொட்ட பொல்லகியோ நானே நன்னே ஒரே நானே நன்னே கைதட்டின தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு பூரா நன்றி. இந்த ஊட உட்காந்துருக்க ஆளுகளாம் ஏதாவது சவராஷ்டாவா? கைதட்டலாம் தம்பி, சங்கு ஊதக்கூடாது, தெரிச்சு போகும். பாய்தான் சுட்டோன்னா பாய்த்தான போட்ட ஓடு டப்பா கலண்டு கிடக்கு. விசில் வராம கொஞ்சம் சரி ஒன்று. ஹலோ ஹலோ, சிவகங்கை தாண்டி கேட்குது. அவுட்ரு போடாத, இன்னும் சரி பண்ணுங்க ப்ரோ. பேரன்பு கொண்டு எக்கோ வேணாம், பட்டன் தெரியாமல் தான் தேடி தெரியுன்னு நினைக்கிறேன். சும்மா சும்மா அண்ணே நல்லா தெரியுதா அண்ணே? அவுட்ரு போதும், கொஞ்சம் கட் பண்ணுவேன், அவுட்டை கட் பண்ணு. டான்ஸ் படத்தில் ஏறுவேன், எல்லாத்தையும் கட் பண்ணுவேன். பேரன்பு கொண்டு, ஏன்னா நல்ல மை செட்டு இந்த விநாயகா. ஆமாம், ஆனால் மாடு மாடுதாப்பா மை செட்டு அமையிறது தான். ஒரு வாடியில் மாடு விளையாடுவேன், நம்ம ரசிகர் வர இந்த மாடு உங்கள் அம்மா பொழந்துருமுடான்ட்டுவேன். அன்றைக்கி பார்த்தா சாணியை போட்டுக்கிட்டு ஃபுல்லாக ஓடிடும். இது ஒரு காமெடி வச்சிருக்கே ப்ரோ. மை செட்டு அமையிறது இடத்த பொறுத்து தான். அண்ணே மை செட்டு சூப்பர்ண்ணே, எங்கள் அண்ணே விநாயகா முதல்ல ஒரு ஆள் கொடுத்துருக்காரு, தர்த்தினே பிடிச்ச ஆட்ட போகுது. இப்போ பாருவேன். நற்புதம் காளீஸ்வரன் ஐஓபி பேங்கு மேனேஜரு பெட்டி ராஸ்கல் 101 ரூபா கொடுத்துருக்க. பேங்கு மேனேஜர் நீ போவே கூடாது, உன்னை இருத்தாள் கையும் கால் வராத அளவுக்கு செய்கிறேன். என்ன மேனேஜர் வேலை ஆக்குறேன், மேனேஜர் வேலை பார்த்து 100 ரூபாவா. அன்றாட விறகு வெட்டி என் சம்சாரி மையம் கொடுத்தாலே 1000 ரூபா. கைதட்டம். இந்த மேனேஜர் நான் பார்த்தேன்னு வைவேன், கண்டங்கரு. ஐஓபியில் மேனேஜர் பெட்டி ராஸ்கல் 100 ரூபா. மைக்கு சரி பண்ணிட்டியா? பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான்னு என் உடம்பரப்புகளே, பக்கத்தூர்லேருந்து ஓசி வண்டியில் வந்த உறவுகளே. ஓசி வண்டி வரும்போது எல்லாத்துக்கும் அப்படியே கொப்பளிக்குமே, விட்டு போயிட்டானா தெருவில் தெரிவேன். இந்த ஓசியில் பைக்கில் வர்றவே என்ன சொன்னாலும் நீங்கள் கேட்கணும். வண்டி ஓட சொன்னாலும் வண்டி ஓடணும், எல்லாம் விட்டு போயிடுவேன். அன்னைக்குனே என்ன வாங்கி ரொம்ப பண்ணுவாங்க, ஃபில்ட்ரு வாங்கிட்டு வர சொல்லுவேன். வாங்கிட்டு வந்தால் தீவட்டி பற்ற வச்சு விடுவேன். புரட்டாதையும் ஜலப்படும் பார்த்தா ஊரில் ரேசி சேர்த்துட்டு இருப்பேன். காரணம் விதி. நாடகம் பார்க்க
இந்த கம்ப்யூட்டர் யுகத்திலையும் செல்போனை கையில் வச்சுக்கிட்டு தட்டினா உலகத்தில் இருக்க அத்தனை கலையும் செல்போன்லேயும் பார்க்கலாம். இவ்வளோ கூட்டம் வருதுன்னா அது இந்த அன்புக்காகத்தான். எங்கள் அண்ணன் தம்பி அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு நன்றி. அதுதான் பரவாயில்ல, இந்த பையன் நல்லா விளையாடு. ஏன்னா மடு சரிஞ்சவன் போய் சொல்ல மாட்டேன், மடு அல்லுது. 8 லிட்டர் கறப்பேன், கோதுமை தோடு வச்சு அவர் 2 சேர்த்து கறப்பேன். பந்தய பிதாமகன் வந்துட்டியா 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 என் சிங்கா வந்துட்டீங்களா? இந்த 1000 ரூபாய்க்காக நான் என்ன செய்வேன்? யாரு இவரு? துவைக்க போறாப்லையா? மேடையை நினைச்சியா கம்பாய் நினைச்சியா? பந்தய பிதாமகன் KA அம்பாள், KSP கணபதி அண்ணன், அன்பு தம்பிகள், நாட்டரசம் கோட்டை SM உறவுகள் சார்பாக நான் நடத்தி வரக்கூடிய அன்பாலயத்துக்காக 1001 வாழ்க. உண்மையிலேயே தமிழுடைய வீர விளையாட்டு ஏற்கனவே வீரத்தில் இந்த இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன். வடத்தை டம்மியை கட்டி வடத்தை அத்துக்கிட்டு நின்றவனை குத்தி போட்டு தூக்கிட்டு ஓடினாங்க. 500 ரூபாயா? அது வேணாம்டா, கண்டாளி மணி நேரம் 50 ரூபா வந்துச்சுன்னா எல்லாம் 1000 ரூபா வந்துச்சு, கருத்து விட்டேன். இது அம்மன் மெடிக்கல் கொல்லங்குடி. மெடிக்கல் வச்சுட்டு 50 ரூபாயா? மெடிக்கல் இரு, கணேஷ் மேல ஓட்டுறேன்னு சொல்றேன். அம்பாள் மெடிக்கல் கொல்லங்குடி சார்பாக 51. அதுலேயும் 2 இடத்துல கிழிஞ்சிருக்கு. இப்போ பாருவேன். சரி, காலையில் போய் எச்சியை தொட்டு ஓட்டிக்கிறோம். ஏன்னா வீர விளையாட்டை பாதுகாப்பாக விளையாடுங்க. எல்லாம் பிறக்கவே விட தள்ளி படுத்துருக்கேன் நான் பொம்முட்டை. ஏன்னா வீர விளையாட்டை கவனம் விளையாடணும். தம்பி, இந்த ஊழு போடுறதெல்லாம் பொண்டாட்டி வச்சுக்கிறேன். பேப்பயமே என்ன ஊழு போடுற? ஊழு போடக்கூடாது. ஊழு போட விட்டுன்னா உன்னை வேற மாதிரி அவ்வளோதான். மருதமட்டை சொல்லி கொடுத்துனேவா. ஏன்னா நல்லா கவனிங்க ப்ரோ. பந்தயத்தில் மாடு நாக்கு தள்ளி அந்த வீரர்கள் உயிரை பணைய வச்சு எப்படியாவது முதல் இடத்தை பிடிக்கணும்னு அப்படி ஆக்ரோஷமாக வண்டி ஓட்டு வரும்போது சில பேர் முன்னாடி நின்றுக்கிட்டு இவன் ஆண்டு சில பேர் அப்படித்தான் முன்னாடி போகிறோம்னு முண்டை பைக்கில் பெட்ரோல் இல்லாமல் நின்றுக்கிட்டு வண்டி பைக்கு மேலே ஏறி அவனை சாச்சு கையை இறங்கி. சரி, அதாவது பரவாயில்ல. வாடியில் மாடு அவுத்து விடும் போது ஓனருக்கு என்ன வேலை? ஓனருக்கு நல்லா கவனிப்பாங்க. 10 இலவட்டான் உயிரை பணைய வச்சு நெஞ்சுக்கு கையிலே கட்டிட்டு உள்ள மாடை சாமியை கும்பிட்டு அவுத்து விடும் போது இந்த ஓனர் வெண்ணமையை முன்னாடி வந்து வாடிகள் நின்றுக்கிட்டு வெளியே வாடா பழகுரு பாடு அவனை போடுறா இவனை போடுறா குத்துறா மண்ணை கலர்றா. அதை கடைசியில் இந்த கண்டான மேனை போட்டுரும். ஒரே ஓடு இப்படி காலை தவுவேன். என்ன உங்கள் மாடு உங்களே போட்டுருச்சு? ஆமாம், உங்கள் அத்தா மாடு நம்மளை போட்டுருச்சு. அப்புறம் என்னாச்சு? ஒரு வெதர் கொட்டை வெளியே வந்துச்சு. அவ்வளோதான். இப்போ என்ன வச்சிருக்கியா? கல்கோனா வச்சு உள்ள தச்சிருக்காங்க. என்ன மயத்துக்கு போற நக்கிறதுக்கா? உன்னுடைய மாடா இருந்தாலும் 5 அறிவு உள்ள இந்த ஜீவனை 6 அறிவு உள்ள மனிதன் தன் வயிறை பட்டினி போட்டு அதை வளர்க்கிறேன் பாரு. இதுக்கு மேல என் தமிழனுக்கு புகழும் பேரு எங்கடா இருக்கு? ஓடுறோம் வாடும் இதாக்கிட்டு பாதி பேர் இவங்க தான் கெடுத்து விடுறவங்க. நல்ல மாடு விளையாண்டுருக்கு விசில் அடிச்சு அங்கிட்டு கமிட்டியில் உள்ள பாய விட்டுருவாங்க. MKR தான். அப்புறம் என்ன குரண்டி சுப்பிரமணியா? என்னையே சில பேருக்கு தெரியல. ஒருத்தர் உள்ள வந்து நிறைய போதில்ல. நீங்க உங்களை பார்த்துருக்கேன். எங்கே பார்த்து தொண்டியில் பருத்திப்பால் கடை வச்சிருக்கல. நானாவது பருத்திப்பால் கடை மருதமணியை கேட்டேன் பாரு. நீங்க மஞ்சள் மூக்கு நகரை விட்டு போயில. அவன் மருதமணி ஏற்கனவே பூல தள்ளி போய் வெட்டி இழுக்கும். சிரிப்புக்கு மிஞ்சி எதுவும் கிடையாது. உங்களுக்கு வணக்கம் சொல்லவே இல்லை, மறந்துட்டேன். அதுதான் என்னை லூசு பாப்புன்றாங்க. பேரன்பு கொண்டே என் உயிரில் மேலான வீரத்தை விதைத்து விட்டு உலக நாட்டுக்கே பயங்காட்ட. இந்த 100 ரூபான்ட்டேன். 600 ரூபாய். இது என்ன கணக்கடா? யார் கொடுத்தா? மண்டை வெட்டு நல்லா இருக்குப்பா. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அதை வெட்டி உட்காரு. டைல்ஸ் நினைச்சிட்டு உன் பொண்டாட்டி மிஷினை ஸ்டார்ட் பண்ணி விட்டு. அருமையான டைலாக். கூடிய கெடுத்துட்டாங்களே என் தம்பிய. ஏ ஊதாது தம்பி, ஊதாதியடா. டான்ஸ் அவர் இதாக இருங்க. கப்ளிங் ஓஸ் அருமை அருமை. ஏய், இந்த கப்ளிங்க நான் ஆரம்பிச்சு விட்டேன். கப்ளிங் ஓஸு செவரொட்டி டொங்காசுன்னு
பள்ளிக்கூடத்து பயிலுக்கு போகிறவன் இதைத்தான் பேசிட்டு போனேன். தொங்காசுன்றாங்களே, என்ன அது தொங்காசுனா? அவர் தான் சொல்கிறாருல்ல, உண்டியில் காசு உடம்பு டொங்கினா. அது இல்லைடா, கொஞ்சம் உள்ள வாவேன் அண்ணே, உள்ளவா உள்ளவா, வெதரை கிளீன் பண்ணி விடுறீங்க வா. கிருத்திக் ஸ்ரீ கேட்டரிங் சர்வீஸ் உங்கள் இல்லத்துக்கு நடைபெறும் சுப நிகழ்ச்சி செட்டிநாடு மற்றும் சைவ அசைவ உணவு சிறந்த முறையில் செய்து தரப்படும். நாற்றசங்கோட்டை, சிவகங்கை மாவட்டம் நாற்றசங்கோட்டை உரிமை வி முத்துவேல் என்கின்ற சக்திவேல். கேட்டரிங் வச்சுக்கிட்டு 100 ரூபா உங்களை வச்சுக்கிறேன். அதுக்கு என் கப்ளிங் பரவாயில்லையே, கப்ளிங் அள்ளிட்டாங்களே. நீங்கள் வாழ்க்கையில் பெரிய லெவலில் டொங்காசு பண்ணணும்ப்பா, வாழ்த்துக்கள். அந்த எல்லா சாமியும் வேண்டிக்கிறேன். ரொம்ப நேரம் நின்று வேலை செய்யணும். சரி, எப்படா தமிழ்நாடு முன்னேற போகுது? கப்ளிங் வரைக்கும் வண்டியலாம். கப்ளிங்னா தெரிஞ்சு வச்சாரா என்னத்தை இல்லைப்பா? பார்த்துட்டியா? அதுலேருந்து போய் வண்டி ஓட்டியா? என்ன பண்ண? இந்த நரம்பு தலைச்சியா? இல்லை வாலிமைப்பா கொஞ்சம் என்ன கப்ளிங் ஓஸ் நாற்றசங்கோட்டை தெற்கு தெரு 5வது வார்டு இளைஞர். ஏலை ஆத்தாவுக்கு சட்டி விளையாட சொல்றியா? நீ என்னடா நினச்சி தர்ற? கப்ளிங் உண்மையிலேயே கப்ளிங் கிடைக்கிறது ரொம்ப சிரமம். கப்ளிங் ஓஸ் என் தம்பிகளுக்கு நன்றி. பேரன்பு கொண்ட நன்றி சொல்லவே விட மாட்டேங்களா? என் உயிரில் மேலான யார் பசின்னு வந்து கேட்கும்போது ஒரு வேளை சோறு கொடுக்குறீங்களோ நீங்கள் எல்லாம் கர்ண பரம்பரையில் சேர்ந்தவங்க. ஒருவேளை பசியை போக்கக்கூடிய ஒவ்வொரு தமிழனையும் நான் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை பார்க்குறேன். அப்படியா? இதாயா தர்மம் செஞ்ச மனுஷனை மட்டும் இந்த தமிழை என்றைக்குமே மறக்க மாட்டாங்க. எங்கள் அண்ணன் தம்பி அத்தனை பேர் பாதத்துக்கு நன்றி. கேப்டன் சொன்னோன்னே கைதட்டினவார். அவர் அரசியல்வாதிலாம் கிடையாது. நான் சினிமாவில் நடிக்கும்போது நான் கேட்டு தெரிஞ்ச ஒரே மாமனிதன் நான் கேப்டனை பற்றியும் கேட்பேன். எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு தன்னை பட்னியாக போட்டு கொண்ட ஒரு மாமனிதன். அப்படிலாம் மனுஷன் கிடைக்க மாட்டாங்கய்யா. அவராது சொத்துக்களை தாரவாத்தாரு, எத்தனையோ பேத்துக்கு என்னென்னமோ செஞ்சார். இன்றைக்கி நாட்டில் கணேஷ் பேலை கொடுக்க மாட்டேன். கணேஷ் பேலை கொடுத்துவிட்டு 8 நாளைக்கு சொல்லி காட்டுறேன். ஆனால் இந்த போகிறேன் இல்லை, எங்கள் மச்சான் இருந்தேன் நேற்று முண்டைக்கு கணேஷ் பேல் இல்லை. அப்புறம் நான் போட்டு உருட்டி கொடுத்தேன். கணேஷ் பேலை கூட இல்லை, வேணாம் பொழைக்கிறேன்றேன். அதனால் உங்கள் அத்தனை பேருக்குமே, நீங்கள் அத்தனை பேருமே விவசாயிகளுடைய பிள்ளை. சம்சாரி மயங்கி தான் உட்காந்துருக்கீங்க. விவசாயம் செழிக்கணும், நல்ல மழை வேணும். இவங்க எப்படி தெரியணும்? கராட்டை பார்ப்போன்னா அவன் யாராவன்? புள்ளிங்கோ புள்ளிங்கோ. உங்கள் அத்தனை பேர் பாதத்துக்கும் கள்ளிச்சேரி எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். இப்போதான் நாடகமே ஆரம்பிச்சிருக்கேன். இவ்வளோ நேரம் எழுத்து போட்டுக்கிருந்தேன். வானே வானே தாளாக தொந்தி சரியுதுடா. நீ விநாயகர் ஒரு பூசாரி ஆகலாம். அந்த ஒரு லக்கணத்தில் இருக்கு. மடுவு சின்னதுதான், தொந்தி அல்ல. அது எங்கள் அண்ணன் தான். நாடகம் என்ன நாடகம்னு தெரியுதா? அந்த கத்திட்டா இல்லை, அவனுக்கு என்னமே தெரியாது. நாடகம் வள்ளி திருமண நாடகம். வள்ளிக்கும் முருகனுக்கும் அதிகாலை 5:30 பிரம்ம முகூர்த்தத்திலே இங்கே திருமண காட்சி நடைபெறும். முருகன் வேலுக்கிட்ட குத்தி போடுவார். ஆமாதான். பெல்டன் சுப திருமாமணி நினைவாக அன்பாலயத்திற்காக பெல்டன் சுபம் செல்வம் தையல் கலை ஊர் 501 வழங்க கிடா. அண்ணே ரொம்ப நன்றி அண்ணே. நான் யாருண்ணே? இங்கே வானே. அப்போ நீங்கள் தானா? இங்கே வாங்க, நல்லா இருப்போம். வாங்குறேன் கொஞ்சம், வாங்க, காலில் விழுகிறேன். எப்போ என்ன பழிருக்கிறது? கிடா காணா செவரொட்டி என்னது? ஒரு ஊர் 7 ரூபா. என்ன போகுதுலாம்? அப்போ என்னன்னு சொல்லுங்க, சாட்டா சொல்லிடுறேன். இது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. தைய கலைஞர் செல்லன் டெய்லர் எந்த உறுப்பு? நாட்டரசங்கோட்டை. இல்லை கத்தாதிகடா. ரூபாய் 501 ரொம்ப நன்றி. இப்போ பழைய காலத்து எழுத்தா? 10 எழுத்து மாதிரியே இருக்கப்போ சுழிச்சு. உங்களை அத்தனை பேருக்கு நன்றி. நாடகத்தை பார்த்துட்டு ஒவ்வொருத்தரும் பாதுகாப்பாக போங்க.
அங்கிட்டு சைடில் டொங்காஸ்கான்னு கேட்குறேன். அது கிடையாது. தலைக்கவசம் உயிர் கவசம். ஹெல்மெட்டு போட்டுக்கோங்க, பேண்ட்டில் நல்லா சிப்பை போட்டுக்கோங்க. 2 பேரும் அப்படியே எங்கனே வேலிக்கல்விலேருந்து வந்திருக்காங்க. அந்த கொலகலையெல்லாம் இருக்குவார், அடிப்பு வருவார். ஆமாம், பின்னிடுவேன். அவன் நல்லா பண்ணுவாங்க. மூக்கு புடைக்குது, உறிஞ்சிருவேன் கப்ளிங்க. வா உட்கார், உட்காருச்சிங்க உட்காருச்சிங்க, ஆடி உட்கார். பூராமே எனக்கு உறவுக்காரர்கள் தான். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி இவ்வளோதான். இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. யாரும் எதையும் கொண்டு போகக்கூடாது. நீ வீடு கட்ட மண் இல்லாமல் தர்றேன், மண் ஓட்டக்கூடாது. எங்கள் ஊரில் ஒரு கிளவி சுருக்கு பையிலேயே மண்ணல்ட்டு வந்து வீடு கட்டி பிடிச்சி. ரைடு பிடிக்க மாட்டாங்க. இன்னைக்கு எம்சாண்டு பீசாண்டு தான், ஆலோ பிளாக் எல்லாமே மாறிக்கிருச்சு. நாட்டு மாடு பசுமாட்டில் கொண்டு வந்து கிரு காலையை தவறேன். அது ஓசு அப்படியே டோல்கட்டு மாதிரி இருக்கு. அன்னைக்கு ஒரு ஆள் சின்ன ஆள் பிடிச்சி விட்டே அவனை உள்ள தெளிச்சு. ஓஸ் வாப்பா, அருமையான பையன். ஒரு 2 வாடா, ஒரு தாயம்னு போகாதாடா, இருத்தாயம் 12 ராக்காயி. என்ன டான்ஸ் வல்லப்பு, அருமையான நீ இருக்கே விடாது. உன்னை வர்ற 12 எரிச்சிருவேன். உடனத்தை என் தம்பி ஊரா தள்ளி கட்டு போட்டுக்கிட்டு இருக்கேன். நீ கூற மாதிரி நீ ஆமை உள்ள போன பய டொங்காசுத்துற. ஒரு படம் ஏற்றி விடுறேன், பார்த்துட்டு சீமசமாதியாடா ஓடு. ஓம் கிரசா லாக். நான் வேற நம்ம நினச்சிக்கிட்டேன். என்ன காணா இவர் வந்தவனைய, என்ன டான்ஸு உணர்ச்சியா நக்கிட்டு போவேன் நான் தெருவுலதிரியே. அது இன்னொருத்தையும் பொண்டாட்டி கெந்துவா 2 ஒம்பளையும். ஆனால் 2 ஒம்பளையும் இந்த தண்டி மடு அல்ல. நீ பள்ளிக்கூடத்து பரிசையில் எழுதுங்க, மடுவு சிமெண்ட் மூடை டீச்சர் வெட்டி வெட்டி எடுத்து கொடைக்கான புருஷனோட போட்டு ராக்காயி. எப்ப நீ எந்திரிச்சு போப்பா. ப்ரோ அவர் கிளப்பி விடு. உனக்கு என்ன எச்சு புத்தி கேட்குது கண்டாளி மனே. 65 வயசாயிருச்சு, என்ன பொம்பளை உணர்ச்சியா சாப்பிடு சலுப்பிடுவேன். எங்களுக்கே அமையலடா. இவர் கிளப்பி விடு. அண்ணே ராஜானே இந்த வர அப்புறப்படுத்தப்பா. வந்துட்டேன் தம்பி, வந்தேன் வெடி வைக்கிறேன். ஆமாப்பா வெடி அப்படி போடுவேன். அவர் கவட்டுக்குள்ள ஒரு கிணத்து வெடி வச்சு விட்றா, செதறட்டும் தாலி அப்படி திறக்கி வை, அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன் கொட்டையை. சரி. அமரர் அலங்கார ஊர்தி 24 நேரமும் அலங்கார ஊர்தி பிரிசர் பாக்ஸ் வாடகைக்கு கிடைக்கும். கொட்டகை, சாமியான பந்தல், மேளம், கரகாட்டம், சவப்பெட்டி, இறந்தவர் இல்லத்தில் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தரப்படும். ஆதரவற்றவர்களுக்கு முற்றிலும் இலவசம். அதுதான் அன்னைக்கு செத்து போட்டா கூட தூக்க ஆள் இல்லை. பார்த்தீங்களா? ஆதரவற்றவர்களுக்கு முற்றிலும் இலவசம். கௌரிப்பட்டி, சிவகங்கை, ராக்காய் ஆம்புலன்ஸ் அத்தனை பேரும் இந்த மாதிரி மனிதர்களுக்கு ஆதரவு கொடுங்க. அங்கேதான் அவன் பார்த்து எங்கே அந்த அண்ணன் 500 கொடுத்த தங்கம். அதனால தான் நானாக ஆதரவற்றல நடத்துகிறேன். இந்த உலகத்தில் பசித்தோருக்கு உணவு கொடுப்போம். அண்ணே நீங்கள் அத்தனை பேருமே என்னை பொறுத்தளவு கருணன் தானே. எவ்வளோ பெரிய கோபக்காரனாக இருந்தாலும் கல்மனதாக இருந்தாலும் சரி, பசின்னு கேட்டால் நீ ஒரு வேளை சோறு போட மாட்டியானே. நீங்கள் அத்தனை பேருமே சாமி தானே. ஏன்னா ஏன் செத்தா கூட தூக்கம் வர மாட்டாங்கன்னா, அவன் ஆப்பு சாப்பிட்டாதான் தூக்கம் வர்றேன். சும்மா இருக்கும்போது கூப்பிடு, டே பாடியை தூக்கி குழுவாட்ட வருவோம்டா. போய மண்டை காயுது, என்ன தூக்க 2 பேரும் அலசுங்கயா, பாடி அலசுங்கன்றேன். குடல் மாதிரி தண்ணியை போட்டாங்கன்னா அவன் மேலே ஏறி படுத்துக்கிறேன், புணத்து மேலே. என்னைய குழுவாட்டு மச்சான். பொணமுடா, பெரிய போட. ஆனால் எரிக்கிறது நல்லது, புதைக்கக்கூடாது. எரிச்சோம்னா தீக்கு அதுக்கு எவனும் பக்கத்தில் போக மாட்டேன். நம்ம சேர்ந்து லாவிரும். இந்த புதைக்கிறதாண்டா கடைசம். பாட குழிக்குள்ளே இறங்கிட்டு அவன் ஏற மாட்டேன். மூடியா கடைசியில் ஏறிக்கிறேன், அவனையும் சேர்த்து போட்டு. நடந்த கதை உண்மை கதைப்பா. குழி வெட்ட போனவன். ஆனால் குழி வெட்டுறது புனிதமான தொழில், நான் குறை சொல்லலை. குழி வெட்டும் போது சரக்கு கேட்டிருக்காப்புல, இந்த மாதிரி வெயில் அடிக்குது சித்திரை மாதம், மண்டை காயும், நான் குழியெலாம் தோண்ட முடியாது தொழிலில். 10-20 குடம் தண்ணி ஊற்றணும், கம்மா வேற தூரம் சுடுகாட்டு கொண்டு வந்து அப்படின்னு ஊற்றி ஊரை போட்டு அந்த ஆள் ஒரு ஆளாக தோண்டியிருக்கேன். ஒரு புல் வாங்கி கொடுத்துட்டாங்க செத்த வீட்டில்.
ஒரு புள்ளையும் காலி பண்ணிட்டு முண்டை தோன்றன முண்டை அளந்து வாப்போம்னு படுத்திருக்கேன் உள்ள. விதி எந்திரிக்க முடியல. அதை பார்க்க போயிருக்காங்க. ஊர்ல இருந்து ஆள் அனுப்பிவிருக்காங்க. குழி ரெடியாச்சுன்னு கேள்றா, நேரம் ஆகுது தூக்கிட்டு போவான். பார்க்க போனவன் போதேன். இவன் வெள்ளை வெள்ளையா படுத்துக்க வந்திருக்கேன். அந்த வெள்ளை வேச்சியோட அந்த குழி தோண்டவன் ஏற்கனவே ஒரு பணத்தை மூடாமல் போயிருக்கானே, அவனை முடிச்சா இவன். அப்புறம் 2 பேர்த்துக்கு சேர்ந்து 16 காரியம் நடத்தினாங்க. கவனம் தேவை, கவனம் முக்கியம் ப்ரோ. நிறைய பேர் அந்த மாதிரி தான் விபத்து நடக்குது. சும்மா போகும்போது மெதுவாக போவேன். பைபாஸ் இல்லைலாம் 3 பேர் போவாங்க. பைபாஸ் கிராஸ் பண்ணியா சிவகங்கையில். இந்த வண்டி சருசன்னு வரும்யா, இந்த இடத்துல வந்து 7 பேர் செத்துருக்காங்க ஆக்சிடென்ட்டு, கவனம் போகணும். லாரி அங்கே வருது போடா. வேகத்தில் வரும்போது தெரியாதுப்பா, தட்டி விட்டு போயிடுவாங்க. எப்போ சரக்கு போடாதுக்கு முன்னாடி. சரக்கை போட்டேன்னு வை, லாரி வருது 2 பேர் அப்படியே பாவர் அழுகுது. என் மயம் மாதிரி வண்டி ஓட்ட முடியாது. எப்படி ஓட்டுவேன்? 2 கையை விட்டு ஓட்டுவேன். இப்போ எங்களை கையை விட்டு போயிட்டியா? நகைச்சுவையே கிடையாது, சிந்திக்கணும். இந்த கோமாளி நிற்கக்கூடிய இந்த எம்கேஆர் உங்களுக்கு தேவையில்லாமல் இருக்கலாம். ஆனால் எனக்கு அண்ணன் தம்பின்னு சொல்ல நீங்கள் அத்தனை பேரும் 100 ஆண்டு காலம் வாழ எனக்கு தேவை. நான் விட மாட்டேன். அண்ணே நான் சொல்றது உண்மையா பொய்யானே? கவனமா இருங்கண்ணே. அதே மாதிரி வீட்டில் பொண்டாட்டிலாம் கவனமா இருங்கண்ணே. மாதிரி இல்லை, பொம்பளை எல்லாம் மாதிரி இல்லை ப்ரோ. இப்போ பூராமே வளர்க்குற அப்பே ஆத்தா பூரா பொம்பளை பிள்ளைக்கு பூரா போகிற வீட்டில் எவனு நீன்னு சொல்லிடக்கூடாதா. கும்பு கற்றுக்க, கராத்தை கற்றுக்க, வாள் வீச கற்றுக்க. இவன் ஆடு மாடு மேய்ச்சிட்டு கம்பு மட்டும்தான் தெரியும் இவனுக்கு. இவன் போய் அந்த பிள்ளைய போய் பிட்டுப்படத்தில் பண்ணுற மாதிரி பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நைட்டில் கேளு ஒருத்தன், அவன் படம் பார்த்தாதே அவனுக்கு மூடாகுமா. செம்போட போயிருக்கு இந்த பிள்ளை. செம்போட ஒரு 1/2 கிலோ ஆப்பிள், 1/2 கிலோ ஆரஞ்சு திணி பண்ணிட்டே இருக்கும் போல. எல்லாத்தையும் கொண்டு போய் கட்டில் உட்காந்துருக்கு. நம்மால் பாத்ரூம் போய் தமிழ் செக்ஸி வீடியான்னு இருக்கேன். அந்த பிள்ளை வந்து கராத்தை பேண்ட்டை மாட்டிருச்சு. மாட்டிக்கிட்டு உள்ள விட்டு அடிச்சிருக்காங்க. அப்படி போய் சுற்றி அடிச்சிருக்கு. கட்டிலுக்கிட்டலாம் நெலிஞ்சு அண்டவெல்லாம் மேலே தூர்லாம் பிடிங்கிருக்கு. அவங்க அப்பா கதை விட்டு இருந்து மாப்பிள்ளோடைய அப்பா சொல்லியிருக்காரு, டேய் இருக்கு பையன் மைனே மெதுவாக இதுன்றான். என்னே மாதிரியே குறைச்சிக்கடா கொஞ்சம். காலையில் மயம் வந்திருக்கேன், மூஞ்சி இஞ்சினா இந்த தண்டியா. அவ அம்மாட்ட போய் கேட்டிருக்கேன், அம்மா காப்பி போடுமா. அத்தி நீ என் பிள்ளை இல்லடான்ட்டு மூஞ்சி இஞ்சலாம். அதுலேருந்து சொல்கிறேன், பொண்டாட்டிலாம் கவனமாக இருங்க. இப்போ வர்றவங்களெல்லாம் கராத்தை நல்லா பண்ணுதுங்க. கும்பு, குருட்டடி எல்லாமே இருக்குது. அதனால் காது ஊத்து பூரா போய் பார்த்துட்டு வருவா. இது என்ன கூட்டம், இது என்னப்பா கூட்டம்? உள்ளே வந்து பாரு. உள்ளே பொத்துக்கிட்டு அந்த 2 ஓம்பளையும் களை எடுக்கிற ஓம்பளை மாதிரி இருக்குது டான்ஸு. அதை போய் 10 ஆம்பளை பயிலுக அதை பேசுகிறேன். செம்ம பகுறான். அது என்ன சொல்கிறாரு? அதுக்கு பாவம் ஐயா, நீங்கள் நினைக்கிற மாதிரி நாடக நடிகர் வானத்துலேருந்து குதிச்சு ஹெலிகாப்டர்லேருந்து குதிச்ச ஆள் கிடையாது. நானா கலிச்சேரி கிராமத்தில் ஆடு மாடு மேய்ச்ச வந்தேன். எனக்கு அது பெருமை. நான் பப்புனுதேன். இதில் என்ன இருக்குது? சில பேர் பில்டப் பண்ணுவேன். சாப்பாடு எங்கள் வீட்டில் வந்து நவாப்பு தான். சிலிண்டர் அப்போலேருந்து எங்கள் ஐயா காலத்துலேருந்து சிலிண்டர், அந்த காலத்தில் எந்த சிலிண்டர் நோத்தாவோட சிலிண்டர் இருந்துச்சு. பெருமையாக பேசுவேன். பாத்ரூம் எங்கள் அப்பா போகிறதே என்ஃபீல்டு தான். எங்கள் வீட்டில் ஐஸ் வாட்டர் தான் எங்கள் அப்பா கொண்டு கழுவார். பார்த்தா கம்மா தண்ணியை மோந்து உழவ போய் ரேசரிசி. பெருமைக்கு வாழ்வது வாழ்க்கை இல்லை, இருப்பதை கொண்டு சிறப்பாக வாழ தெரிந்த ஒவ்வொரு தமிழனும் உலகத்தில் சாதிப்பார். ஏன் பாகிஸ்தான் இந்தியாவுக்கும் போர் நடந்துச்சுல, அப்போ எத்தனை பேர் நம்ம நாடை வந்து காப்பாற்ற நினைக்கணும். நம்ம வீரர்கள் பாகிஸ்தானை அடிக்கணும்னு நினச்ச ஆள் ஊரம் கைதூக்கு. அந்த உணர்வு வேணும்யா. நம்ம எப்படி இந்தியாவை விட்டு கொடுப்போம்? மானாமல்ல ஒரு பய பாகிஸ்தானை எப்படியா நாசமாக போகணும்னு 70 காசு வெட்டினேன். 1 ரூபா காசு கருப்பங்கோயிலில் வெட்டி போட்டேன். கடைசியில் பொண்டாட்டி வந்து 2 அறை இருந்துச்சு. முண்டை காப்பி தூள் வாங்க காசில் ஒரு நேரம் 70 ரூபாய் வெட்ட சொன்னேன். அவன் மனதை நான் பாராட்டுகிறேன், சீராட்டேன். ஏன் எல்லா நாடும் இன்னைக்கு இந்தியா பார்த்து பயப்படுது? அது உங்களுக்கு தெரியுமா? ஒரே ஒரு தமிழனத்தான் நினைச்சு பயப்படுது. ஒரே தமிழன் தான். ஏவுகண நாயகன் அப்படி சொல்லு. சூப்பர் சூப்பர் சூப்பர். மொட்டை நாக்கு முண்டை அப்புளுத்துக்கு இங்கே வாடா. அவர் அதான் செத்துட்டார். வீடியோ எது பார்த்தாருன்னா உன்னை கண்டங்கர்
அப்துல் கலாம் கொஞ்ச நேரத்தில் குளத்திருந்தார். அப்துல் கலாம் ஐயா கண்டுபிடிச்ச ஒரே அணுசக்தி ஏவுகணையை மட்டும் ஏவி விட்டால் ஒரு நாடே இருக்காதான். அப்ப அந்த மக்கா ஒன்றும் பண்ண முடியாது. அவர் ஏவுகணையை தஞ்சாரு. சில பேர் தாலி முட்டையை தின்று விட்டு கூட்டத்தில் குசி விட்டு போயிடுவேன். அரை ஏக்கர் அந்த ஏரியாவில் பிளாஸ்டிக்லாம் கருகி தீலாம் பிடிச்சி ஃபுல்லாக எரிஞ்சு என்னத்தை கண்டுபிடிக்கிறார். அவர் சொன்னார், நான் இறந்தாலும் கவலை கொள்ள மாட்டேன். ஏன் ஐயா? ஏய் ஆடுறா அந்த மூலக்கடா சட்டியே கிடைக்காதாடா. யூரியா சாக்கு வாடா வாடா போடுறோம் அழகரு போடுறோம் வாடா. வெட்டு அள்ளிட்டானே எட்டாதடா இருடா சரிடா. வெட்டு அள்ளிட்டானடா. கிண்ணி கோழி படுத்தது மாதிரியே. அடே பள்ளிக்கூடத்து பயிலெல்லாம் அப்படி மண்டையை வெட்டாதேடாய். காளையன் காதலன் கிரிச் கிரிச் இவங்க திருந்த மாட்டாங்கடா. ஏதோ பிளான்ல இருக்காங்க. கிரிச்சு பயலுக புத்தடி கோடு ஓட்டானடா சிவகங்கை ஏற்கோடு. கிரிச்சு பயலுக புத்தடி கருப்பு காளி மருதமணி பெரியப்பா வர சொல்லுங்க. பெரியப்பாவுக்கு குளுக்கோஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. அவன் தன்னால விழுக்க சமக்க முடியாம தெரியும். அவனை போய் பெரியப்பா அவனெல்லாம் போட்டா எடுக்கும்போது ஒரு ஆள் எடு 7 பேர் அமுக்கி இப்போ உள்ளே போய் எனக்கு மூச்சுத்திணறல் ஏற்படுதுன்றேன். பாவம் 12 கிலோ கறியும் 7 கிலோ எலும்பையும் சமந்துக்கிட்டு அவன் மருதமணி அண்ணன் கொஞ்ச நேரம் டான்ஸ் வரும்போதே வருவார். ஏன்னா அவருக்கு வந்து மேடையில் பால் கவச்சி அடிக்கணும். போடு அடுத்து என்னமோ எழுதுறாங்கடா. என் அன்பு தம்பிக்கெல்லாம் நன்றி. உங்கள் அத்தனை பேருக்கு நன்றி. உண்மையிலேயே எத்தனையோ ஊரில் நான் டீ குடிச்சிருக்கேன். இந்த ஊரில் டீ சூப்பர் ப்ரோ. உண்மையிலே சூப்பர் தம்பி. டீக்கு பதிலாக அங்கிட்டு ஒருத்தர் சர்பத்து போடுறேன் பாரு. அவன் கெட்டவன். சர்பத்து போடுறதுக்கு ஏன்டா கோமியத்தை கலக்குறீங்களா? வாடா வாடா. இல்லை உண்மையிலேயே நல்ல பிஸ்னஸ் ட்ரெக்கு உள்ள மாஸ்டர். டீயை போட்டுக்கிட்டு மேலே வந்து பூஸ்டை தூவுறார். அதே காலையில் எப்படியும் ஓனரை நட்டப்படுத்திடுவேன். வாழ்த்துக்கள் ப்ரோ. சில ஊரில் பார்த்தோம்னா கூட்டத்தை பார்க்க தண்ணி கலப்பேன். 1 லிட்டர் பாலுக்கு ஒரு ஆள் 2 லிட்டர் கலந்தேன். கூட்டம் ஏறிடுச்சு. 5 லிட்டர் கலந்தேன். கூட்டம் ஏறிடுச்சு. கம்மாயிலேருந்து ஓசை போட்டு உள்ளே விட்டேன். கம்மா தண்ணி செகதியோட கொலன்னு ஆத்திரியா அமுல் டப்பா வெல்டிங் வச்சு டர்ரு புருன்னு செவத்தெல்லாம் அடிச்சு வருது. அதை 10 பேர் தூக்கத்தில் குடிச்சு விட்டு பூஸ்ட் சூப்பர்னு அவன் கம்மா தண்ணி எனக்கு தெரியும். இந்த உலகத்திலே அத்தனையுமே கலப்படம். எல்லாமே கலப்படம் தான். கலப்படம் இல்லாத ஒரே பொருள்னா நம்மளை எல்லாம் காப்பாற்றி அந்த புனிதமான பொருள் பெற்ற தாயினுடைய பாலை தவிர எல்லாமே கலப்படம் தான். தென்பாண்டி பாட்டு படிக்கிறேன். படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கப்ளிங் வண்டி என்னத்த தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேச பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேச பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி அட ராமநாடு அட ராமேஸ்வரம் அவர் படுத்திருப்பது அந்த பேக்கரும்பா அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு தேச பிதா அப்துல் கலாம் ஐயா. நீ சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா. பெரும் பாசமிக்கு நம்மள்களா. தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேச பிதா அப்துல் கலாம் ஐயா. தென்பாண்டி ராமேஸ்வரம் தேச பிதா அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. ஆமா சூப்பர்.
தந்தாரையா இருக்கிற கனவுகான சொன்னாரையா தென்பாட்டி ராமநாடு தேசபிதா அப்துல் கலாம் ஐயா தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். சரி பண்ணிட்டியா? மின் மீது கனகே மீனா தமிழக மண் மீது புகழ்ந்து மீனா ஆண்டவா விதி மின் மீது கனகே மீனா தமிழக மண் மீது புகழ்ந்து மீனா உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசபிதா அப்துல் கலாம். அப்துல் கலாம் அதெல்லாம் இளைஞர் சமுதாயம் கைதட்டலாம். அது கைதட்ட மாட்டாங்க. கப்புளிங்கி ஓசு சீச்சி சீரனுண்ணி தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு போதும். நீ தட்டையே வேணாம்டா. அகராதி மயிரா தட்டு. எங்க அண்ணன் நான் மல்லல தானே படிச்சேன். உன் கிளாஸ் மட்டும் இல்ல முண்டை நீ பேரம் பேத்திருந்த என்ன கழட்டு போய் ஆக்குறியோ சுடுகாட்டு மண்ணை வச்சு ஒரு ஏதோ நீ என் கிளாஸ் மட்டும் எங்கன இருந்த? நான் 6வதுலேயே பாதியில் நின்றேன். உன்னை பார்க்கவே இல்லை. ஆனால் ஆதியில் பாதியில் நின்றாலும் அடி பொழந்துருவார். உண்மையிலே முனியாண்டி வாத்தியார் கண்ணகரேன்னு இருப்பார். கண்ணகரேன்னு இருப்பார். எங்கன்னு நிற்கிறான்னு தெரியாது. நான் பாட்டு போய் மாட்டிக்கிறேன். நிற்பார் பொழக்க அடி வாங்க. படிக்கவே இல்லை. பள்ளிக்கூடத்தில் படிக்காட்டாலும் இன்னைக்கு உலகம் தெரிஞ்ச ஒரு நடிகனா இருக்கேன் பாரு. போடுறா படித்தவரெல்லாம் பெருங்கொண்ட அறிவாளி இல்லை. நிறைய படிச்சுட்டு சில பேருக்கு மைண்ட் வேலை செய்யாது. ஆனா படிக்காத மேதைக தான் நாட்டிலே நிறைய பெருமை சேர்த்திருக்கிறார்கள். அது அத்தனை பேருமே விவசாயிகள் தான். போடுறோம் தம்பி நாடத்தை கருத்து போய் தம்பியா கருத்து கூட்டு போ. ஒரு தடவை போடலாம். பொழுதனைக்கு போட்டால் நரம்பு என்னாகும் போயிரு. ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னார். எக்கோ குறைங்க ப்ரோ கொஞ்சம் குறை அங்கங்கே கட்டியிருக்க அல்லதா இந்த வெள்ளலி சுடுதண்ணிக்குள்ள போகுது. அவர் தான் சொன்னார் நான் செத்தாலும் பரவாயில்ல ஏன் இந்தியாவை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஏயா இளைஞர் ஊரம் கையில் இந்தியா இருக்குன்றார். இளைஞர் கையில் தான் எல்லாமே இருக்கு. கணேஷ் கோயில பூலிப்பூ செய்தி விழி ஃபில்ட்ரு சரக்கு சைடிஸு லூப்பு எல்லாமே இங்கே தான் இருக்கு. யார் சொல்கிறத கேட்குறேன்? ஒரு தவறு கூட பண்ணாமல் யாரும் இருக்க முடியாது. நான் உத்தமே நான் பத்துனே மைத்த புடுங்கலாம் கிடையாது. எந்த கெட்ட வழக்கும் இல்லாத ஒரு நபர் லேடிஸ் விஷயத்தில் லோக்கலாக இருப்பான். அதே உண்மை. நான் எல்லா பழக்கத்தையும் அனுபவிச்சேன்ப்பா. இன்னைக்கு பட்டு தெரிஞ்சிருக்கேன்னா அதை நான் தான் குடித்தேன், சீரட்டு அடித்தேன், கடைசி போல ஓட்டேன், பூலி போட்டேன், அம்பட்டும் போட்டேன். எல்லாத்தையும் திருந்தி இன்னைக்கு மனுஷனாக வாழ்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் பட்டதுக்கப்புறம் திருந்தி நல்லாரு வாழ்த்துக்க. அவ்வளோதான். இதில் மேடையில் வந்து நான் உத்தமெல்லாம் சொல்லலப்பா. யார் என்னை கேட்டக்கூடாது, நீ யோக்கியமானு கேட்டக்கூடாது. நான் செஞ்சேன், இன்னைக்கு திருந்தி இருக்கேனே. அதனால தான் ஏதோ அந்த கோமாளி கூத்தாடி இந்த நாடகத்தில் வாங்குற சம்பளமும் நீங்கள் கொடுக்குற இந்த 100-200 வச்சுக்கிட்டு ஒரு 30 பேத்துல 50 ஆழத்தில் வச்சு கஞ்சி ஊற்றிட்டு வரேன். நான் பெரிய ஆள்லாம் கிடையாதுயா, கும்பிட்றேன். அவ்வளோதான். ஏதோ என்னையால் முடிஞ்சது. சரிதானே? சூம்ப வர்றியா? சூப்பர். அதே மாதிரி நாடகத்தை பார்த்துட்டு இருட்டுக்குள்ளே போகிறாளுக. இது காமெடி இல்லைப்பா, சீரியஸாக பேசிக்கிறீங்க. இருட்டில் ஒத்தையில் ஒரு ஆளுங்க கவனமாக மெதுவாக போங்க. தூக்கத்தில் போகும்போது மூஞ்சியை கழுவிட்டு ஒரு டீ சாப்பிட்டு கூட போங்க. பப்புண்டாடி முடிஞ்சோடனே திமுன்னு ஓடுறேன். பள்ளிக்கூடம் சோத்து பொருள் அடித்தது மாதிரி போயிட்டு அங்கேயும் பாயிறேன். வண்டி தெரியாமல் அடுத்த வண்டியை போய் சாவியை போட்டுக்கிட்டு அவன் ப்ரோ இது ஏன் வண்டி ப்ரோ வந்தது அவன் எக்ஸலில் வந்துருப்பேன் போய் என்ஃபீல்டில் போய் ஷார்ட் வானே ஏதாவது தேர்ந்துச்சா 100 ரூபா தானா வேற ஊர் போவாப்போ சாத்திரசம்பட்டியா சாத்திரசம்பட்டி சவுந்தலா ஆடியோ சார்பாக ரூபாய் 101. இதில் 8000 எழுதியிருக்காப்புல. நன்றி நன்றி. நோட்டீஸை படிப்போம், அதுக்கப்புறம் பார்ப்போம். என்ன கரத்திலும் புனலங்குடி மதிமரியாதைக்குரிய நாட்டரசங்கோட்டை தெற்கு தெரு 5வது வார்டு
நம்மளை எல்லாம் காத்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற உண்மையிலேயே இந்த முத்து மாதிரிலாம் எதுவுமே தெரியாது. போங்க போ. அவரு பாருன்னு நினைச்சு வந்துட்டார். இதெல்லாம் லைட்லாம் இருக்கனால எல்லாம் தெரியும் ப்ரோ. அவர் தெரியாம மேடையில் பேசிக்கிட்டு இருக்கான். அவருடைய கொள்கையை பற்றாளர்கள் என் தமிழன் தான். என்ன உண்மைதானே? அவர் வந்து கேட்குறாரு என்ன தெரியுமா அப்துல் கலாம்? ஒன்றுமே தெரியாது. ஒன்றுமே தெரியாமல் மேடைக்கு வந்தான். எங்கள் எல்லாத்துக்கும் எல்லாமே தெரியுமுனே. எல்லா மனிதருடைய உறவும் உணர்வும் என் தமிழை மனசில் இருக்கு. நாங்கள் வெளிப்படுத்த மாட்டோம். அது என்னைக்கு வெளிப்படுத்த என் தமிழனுக்கு தெரியும். நாங்கள் சாதி மதம் பார்க்க மாட்டோம்னே. இங்கே வானே அவரை கூட்டுவாவேன், உள்ளே கூட்டிட்டு வா, அவரை இது பிடுங்குறேன். என்ன ப்ரோ குழந்தை பிறந்துருச்சா? ஏன் ஆஹா வடமாடு புகழ் NKT வல்லா குரூப் 201 நன்றி. குலவை ஓடுறான்னா இதுக்கு தெரியான்னு அர்த்தம். கீழே குலவை ஓட நினைக்கிறேன். KGF போட்டோகிராப் நண்பர்கள் MKR ரசிகர் மன்றம் அன்பாலயத்துக்காக வாழ்க வளமுடன் உங்க கப்ளிங். இது என்னப்பா லேசா நினைக்காதீங்க ப்ரோ. கப்ளிங்கிறது வேற, அதே வேறதாட்டா. நீ என்ன சந்திர தலைவர மொட்டை அடிச்சு ஏண்டா சிமெண்ட் முண்டை சிமெண்ட தலை. என் தம்பி ஊரா என்னத்த சொல்ல நல்லா இருக்கணும்டா நீங்களாம். என்றும் எங்க வழியில நீ வந்த வழி சரியில்லையடா மிதக்குதடா நினைச்சிட்டேன். இதுல சில பேர் தண்ணி அடிச்சா அது வந்து அசிங்கம் நினைக்கிறேன். தண்ணி அடிச்சா அசிங்க வீச்ச வரும். அப்புறம் பீர் 4 பீர் அடிச்சுக்கிட்டு அவன் கூட வண்டியில் வரக்கூடாது. நினைச்ச இடத்துல நிறுத்தி ஒண்ணுக்கு இருப்பேன். அவன் இருக்கும்போது நம்ம சும்மா நாச்சும் கையில் எப்படி தூக்கிட்டு இல்லைன்னா ரோசை போட்டு விட்டுட்டு போயிடுவேன். நம்ம கெந்திக்கிட்டு தெரியும் நடு ரோட்டில். தம்பி நீங்கள்லாம் படித்து இந்த நாட்டரசம் கோட்டைகளை பெரிய ஆளாக வரணும்ப்பா. அதுக்கு அவன் இன்னும் கூட்டத்தில் பேசியிருப்பாங்க. பெரிய ஆளாக வரணும்னா அதுக்கு நம்ம நல்லா சாப்பிட்ணுமே. இருந்தாலும் ஒரு மாதிரியா சொல்கிறேன். அகராதி மயிர் பேசவே கூடாது. அந்த மாதிரி இப்போத்தே அவங்க போனவொடனே பள்ளிக்கூடம் படிக்கிறாங்க. டீச்சரை கணக்கு பண்ணுறேன். தமிழ் டீச்சர் உனக்கு மச்சான், இங்கிலீஷ் டீச்சர் எனக்கு. என் ஆள் பாடம் நடத்தும் போது சத்தம் போட்டேன்னா உன்னை கொண்டுட்டேன். டீச்சர்ன்றது யார் தெரியுமா? பெற்ற தாய்க்கு சமம். வாத்தியார் பெருந்தகையெல்லாம் நமக்கு ஒரு தாய் தகப்பன்னா கற்றுக் கொடுக்கக்கூடிய குருநாதர் தான். நம்ம லேசாக பேசுகிறோம். அதுலேயும் நம்ம படித்த காலத்துலேருந்து நம்ம வாத்தியாரெலாம் நல்லாத்தையும் சொல்லுவோம். வாத்தியாரை பாடம் நடத்த வரும்போது நமக்குள்ளே பேசுவோம். எத்தனையோ பேத்துக்கு சாகு வருது, இவனுக்கு ஒரு சாகு வர மாட்டேங்குது. உண்மைதான். நான் வந்துட்டேன் 1/2 மணி நேரம் அறுப்பானே அறுப்பா இதெல்லாம் பேசுவோம். கிளாஸில் நடந்த உண்மை. ஏன்னா ஏன் இதெல்லாம் பேசுகிறேன்னா நான் அங்கேருந்து இங்கே வந்தவன். நாடகம் பார்த்து வந்தவன் தான் நான். வானத்துலேருந்து குதிக்கலை. என் பரம்பரையே பப்புன்னு கிடையாது. எங்கள் பாட்டை மூட்டையில் நாங்கள் கோடாங்கி சம்சாரி வீடு ஆடு மாடு வச்சுருந்தவங்க. நான் ஒரு ஆள் தான் நாடக உலகத்துக்கு வந்தேன். இந்த நாடக உலகத்தில் எத்தனை பேருக்கு எத்தனை போராமை இருக்கோ இல்லையோ, என்னிடம் அத்தனை பேருக்கும் போராமை உண்டு. நாடக உலகத்திலே ஒருத்தன் எப்படி இருக்கான்னு. ஏன் நான் செய்த தர்மம் என்னை மட்டும் கிடையாது, எங்கள் அண்ணன் தம்பி அத்தனை பேர்த்தையும் காப்பாற்று. அதே உண்டு. என் தம்பிகள், எங்கள் அண்ணே, எங்கள் அக்கா தங்கச்சி அத்தனை பேர்த்துக்கு தான் அந்த புண்ணியம் போய் சேரும். நான் ஒரு ஆள் நான் சொல்லலை. ஏன் மேடைக்கு சொல்கிறேன்னா, என் தம்பிகள்லாம் வர்ற தம்பிகள்லாம் நல்ல வழியில் வரணும். தீய பழக்கத்தை விட்டுட்டு நல்லா படிக்கணும். பெத்ததா இதை பண்ண பார்க்கணும். இன்னார் மையம் இப்படி நாட்டரசம் கோட்டில் வாழ்ந்தேன், அந்த பையன் பரவாயில்லப்பா, அவன் நல்லா இருந்துக்கிட்டு ஒரு 10 பேர்த்துக்கு நல்ல உதவியெல்லாம் செய்வேன் அப்படின்னு சொல்லும் போது அதில் உள்ள சந்தோஷம் எதுலையுமே கிடையாது அண்ணே. அதுக்காகத்தான் நான் மேடைக்கு சொல்கிறேன். நன்றி. இந்த தூத்துக்குடி கொத்தனார் வரைக்கும் வந்துட்டாங்க. நீங்கள் 5 பேர் கிளச்சி விடாமல் போக மாட்டாங்கடா. காளையார் கோவில் MKP அப்பு குரூப் சார்பாக MKR அன்பாலயத்துக்காக 501 வாழ்த்துக்கள். கப்ளிங் ஓஸ். அன்னைக்கு ஒக்கூரில் ஒருத்தன் கப்ளிங் ஓஸே கொண்டு வந்துட்டான் பிளாஸ்டிக்கில். அடுத்து செவரொட்டியை கொண்டு வந்துரு. செவரொட்டியை செவத்தில் அடிச்சுக்கிட்டே நாடக அமைப்பு எங்கள் அண்ணன் தான். நாங்கள் என்ன பேரும் புகழ் வாங்கினாலும் இந்த பேரும் புகழுக்கு சொந்தக்காரன் நானோ சக நடிகரே கிடையாது.
எங்களை அழைத்து வந்தார் வாரு எங்க அண்ணே காரக்குடி இசை நாடக சங்க உறுப்பினரும் எங்களது பந்தல் கான்ட்ரைட் கொல்லங்குடி மேப்பல் கிராமத்தை சேர்ந்த எஸ் பாண்டியனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். வாழ்த்துக்கள் சிங்கம். பேரை சொல்லிட்டேன், ஜெயில போய் நெல்லு இறங்கு கீழே. நாட்டரசங்கோட்டை தெற்கத்தில் ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்களை அண்ணன் மேப்பல் எஸ் பாண்டி அமைப்போடு வர சொல்லி இந்த நாட்டரசங்கோட்டை தெற்கு தெரு 5வது வார்டு கிராமத்தார்கள் ஒன்றுபட்டு இவ்விழாவை பக்தியுடன் ஒரு மனதோடு கும்பிட்டாலும் பக்கத்தூர்லிருந்து நாங்கள் வர்றோம் இந்த நாட்டரசங்கோட்டை புண்ணியமான பூமிக்கு என்று வருகை தந்த என்னுடைய அண்ணன் தம்பி அத்தனை பேர் அன்போடு ஆசையோடு நடக்கக்கூடிய நாடகம் ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகம் உங்கள் மத்தியில் விமர்சையாக நடைபெறும். இந்த பேப்பர்லாம் எங்க எடுக்கிறாங்க? சரி, வடமாடு புகழ் நாட்டரசங்கோட்டை கண்மணி கருப்பர் SPA நண்பர்கள் சார்பாக அன்பாலயத்துக்கு 501 வாழ்த்துக்கள். வீர தமிழர்களே, உங்கள் வீரம் இவ்வுலக வரை பேசட்டும். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். ஜிவி டிஜிட்டல் போட்டோகிராபி சார்பாக MKR அவர்களுக்கு நன்றியை தெரிவித்த 500 ரூபாய் அன்பளிப்பு. பரவாயில்ல, இந்த மடு நல்லா அள்ளுறானே, நல்லா அங்கிட்டிருந்து அள்ளி இறக்கிறேன். இல்லை காசை வாங்குறியா இல்லை போய் பிப்பாயிட்டு அடிச்சு? சரி விடு. நடிப்பு வேந்தன், நடிப்பு மன்னன், உங்கள் அபிமான நட்சத்திரம், சிவகங்கை மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற சென்ற இடமெல்லாம் வெற்றிவாக சொல்லி வரக்கூடிய எனது அன்பு மாமா நமது சிவகங்கை அருகாமல் உள்ள வைரம்பட்டி மண்ணின் மைந்தன் மூனா வைரமணி அவர்கள் வேலன் வேடன் மரத்தனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி ஒரு பேரு பொருத்தமும் ஊரு பொருத்தமும் எந்த நடிகருக்கு அமையாது. பிறந்தது வைரம்பட்டி, பேரு வைரமணி. சூப்பர். குயிலுக்கு இணையாக பாடக்கூடிய ஒரு வாணி, அதுவே குயில் வாணி. எனது அன்பு அக்கா எங்களது புதுகையை சேர்ந்த எஸ் மங்கேக்கரசி அவர்கள் வள்ளியாக சொல்லிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். பாட்டு சூப்பர், பேச்சு எத்தனை வள்ளிகளை மிரள வைத்த ஒரு கலைஞன் தான் இங்கே நாரதரா வந்திருக்கார். நானா சில இடத்துல பார்ப்பேன், நிறைய பேர் நடிக்க மாட்டாங்க, அவ்வளோ ஒரு பேச்சாற்றல், சரியான ஒரு மைண்ட். எனது அன்பு அண்ணன் எங்களது AS கலைமதி அவர்கள் நாரதராக தோன்றி உங்கள் அன்பை பெற காத்துக் கொண்டார். வந்திருக்கின்ற நாடக கலைஞர்களை வரவேற்கும் விதமாக நாட்டரசங்கோட்டை தெற்கு தெரு 5வது வார்டு கிராமத்தார் சார்பாக பொன்னாடை ஒத்து கௌரவப்படுத்தினார். ஆறுமணியத்தை கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் எங்களது ரவிராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போத்துகிறார்கள். என் தம்பி முத்துராஸ் அவர்களுக்கு மிருதங்க சக்கரவர்த்தி அவர்களுக்கு பொன்னாடை போத்துகிறார்கள். முத்துராஸ் ஆல்ரவுண்ட் மீன்ராஜ், இது சரியான பொருத்தம். மீன்ராஜ் வணக்கம்டா பயலுக. மேடை மைக்கில் இருந்து RGM எர்த் மூவர்ஸ் உரிமையாளர் புகழ் வடமாடு புகழ் கண்மணி கருப்பர் SPA நண்பர் சார்பாக ஆட்டநாயகன் கணேசன் சார்பாக ரூபாய் 501 வாழ்த்துக்கள். பசு காசு இல்லாம போறாங்க பாருங்க. நீங்க போடுற ஆட்டம் எதுல முடியும்னு பாக்கிறேன். நானு இலச்சால் கிடையாது. தெற்கு தெரு அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கரக பெருவிழாவின் நிறைவு நாளான இன்றைய தினம் சிறப்புற துவங்கி நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஸ்ரீ வள்ளி திருமண நாடகத்திற்கு வருகை புரிந்து நாடகத்தினை சிறப்பிக்க இருக்க MK ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு தெற்கு தெரு சார்பிலும் இளைஞர்களின் சார்பிலும் இந்த பொன்னாடையை அணிவிக்கின்றோம். உண்மையிலேயே எங்கள் அண்ணே விநாயகா மைசெட் உரிமையாளர் அண்ணே ராஜா அண்ணே பக்கத்தூர்லேருந்து நாடகம் நடக்கும்போது வந்து நம்ம ஊருக்கு வரும்போது சிறப்பாக செய்யணும் பண்ணணும் என்று சொன்ன இந்த நல்ல மனிதனை MKR வணங்குறேன். ராஜா அண்ணே புகழ் வாழ்க. மற்றும் எங்களுக்கு சீன் அமைத்து கொடுக்கின்ற முத்துமாரியம்மன் சீன் கம்பெனி புலியடிதம்பம் அவர்களுக்கு பொன்னாடை ஓத்து அணிவிக்கின்றோம். புலியர் தெரியுமா? புலியர் தம்பம் தானே. அங்கே சித்தப்பா தெரியுமா? ஒரு பஸ்ஸுக்கு நேரமாச்சுன்னு நினைக்கிறேன். மதிக்கவே இல்லையா? இந்த நாடகத்தை சிறப்பாக அமைத்து கொடுத்த
கொல்லங்குடியை சார்ந்த கொட்டகை பாண்டியன் அவர்களுக்கு இவர்தான். பொன்னாடையை அணிவிக்கின்றோம். அண்ணந்தாங்க பாண்டியன் 2 வார்த்தை பேசி போ. சரி உள்ள போய் பேசு. வேற யாரு? மைசெட் தெள்ள தெளிவாக இங்கே ஒளி அமைத்துக் கொண்டிருக்கின்ற எங்களது இந்த மண் சொந்த மண்ணு தெற்கு தெரு நாட்டரசங்கோட்டை மண்ணுக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ விநாயகன் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் வரதராயன் சிங்கக்குட்டி தற்சமயம் ஆடுகளத்திலே அலங்கரிக்க வருகிறந்துள்ள காலை நாட்டரசங்கோட்டை தெற்கு தெரு 5வது வார்டு எங்களது விநாயகர் ரேடியோஸ் உரிமையாளரின் காலை. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். போட்டோ இன்னைக்கு எடுக்காத நாளைக்கு எடு முண்டை. போட்டோ எடுக்கிறேன் அப்பத்தான் முளைக்குச்சி அசைக்கிறேன். கெடுத்து விட்டானே எடுக்கலையா யாரும் அவன் கிளம்பிட்டானே. எதில் விட்டு வாயில எல்லாரும் வாங்கப்பா கூட்டம் போடுவோம். வாயில யாரும் வேமா விடுறேன் என்னடா அது. 6 மணிய கலையரசு பெண்பாட்டி இசையமது கலைக்கு யூடியூப் அவனுக்கு வேணாமனே தம்பியை முத்தம் கொடுக்கும் போது போட்டோ எடுக்கலை. ஏன் தம்பி தான் கனி லேசாங்கிட்டு வந்து குனி இங்கே யூடியூப் எடுத்து நீங்கள் எத்தனை மலக்கவலையில் இருந்தாலும் அதை போக்கக்கூடிய ஒரு கலைஞன். அவன் பெரிய கலைஞன். உங்களை எல்லாம் கைபேசிக்கு கொண்டு வர நாடக கலை யாருன்னா என் தம்பி தான். ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்தியனூர் அருகாமல் உள்ள கீழ கொடும்புலூர் மண்ணின் மைந்தன் கனி அவர்களுக்கு கைதட்டு கொடுக்கலாம். கனி 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 ஐபோனை சரி வந்துட்டியாரா? வந்துருச்சா? நீ வச்சுக்க போடா அங்கே வராத. அப்புறம் மருதமணி அதை எடுத்துக்கிட்டு விரைப்புத்தன்மை எப்படின்னு பார்ப்பேன். மதிப்பெரியாக கூறிய உலக நாடுகளில் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய தமிழகத்தினுடைய தலை சிறந்த காவல்துறை அன்பு அதிகாரி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ஐயா வாங்கய்யா. காணா இந்த ஊதிட்டாங்க ஐயா. அவங்க மேல ஒரு கேஸ் போடுங்க. கணேஷ் போல ஓட்டுறாங்க. ஐயாட்ட சொல்லி கொடுத்துருங்க. ஒரு ரூபாய் தப்ப முடியாது. நைட் நேரம் போட்டால் யார்ட்டுமே லைசன்ஸ் இருக்காது. ஐயா துப்பாக்கி 5 குண்டை லோன் போட்டு வாங்கய்யா. ஒரு 3 பேர்த்து சுடணுமே. என்னையே நோத்தக்க மாட்டாங்க. என்னையே சுடுக்கையா. காவல்துறை எனக்கு அதிக நண்பர் இருக்காங்க. கிளம்பிட்டியா? விதி 6 மணிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது கலைக்கு வயது ஒரு முக்கியம் கிடையாது. எந்த கலையா இருந்தாலும் எந்த வேலையா இருந்தாலும் திறமைக்குத்தான் அங்கே பரிசு. திறமையான 6 மணி செய்து உங்களோட புகழ் வாழ்க. மடக்கிட்டு லேசா டவுன் பஸ்ஸில் ஏறிட்டு போயிடுவேன். சிரமம் மிச்சம். அன்பு அண்ணன் சத்தியமங்கலம் மண்ணின் மைந்தன் வீரப்பன் கிடையாது. அந்த சத்தியமங்கலம் இல்ல. அவங்க சித்தப்பன் சத்தியமங்கலம். அந்த சத்தியமங்கலம்பா. தூக்கோட சத்தியமங்கலம். அது வீரப்பை வாழ்ந்த சத்தியமங்கலம். இது வந்து சத்தியமங்கலம். புளியம்பலம் உழுப்புவாப்புல பேப்பை. அதுக்குதான் சொன்னேன் கல்வெட்டங்கனை வைக்காத கல்வெட்டங்கனை வைக்க. என்ன நடந்துக்கிறது? ஹலோ JS ரவிராஜ் சத்தியமங்கலம் உறவு அவர்கள் 6 மணிய பின்பாடல். ஒரு நல்ல 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 பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி தமிழ்நாடே இருக்குது நம்பி. அண்ணே வாங்கண்ணே. அண்ணே வாங்க வாங்க. தெற்கு தெரு அருள்மிகு முத்துமாரியம்மன் திருக்கரக பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்ட நாடகத்திற்கு தெற்கு தெரு 11வது வார்டை சேர்ந்த கவுன்சிலரின் சார்பில் நடிகர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்றார்கள். மருதமணி பொம்பளை வரும்போது போட்டுக்கிறோம். அப்போ லேடிஸ் வரும்போதே வருவேன். அப்போ வர மாட்டேன். ஒத்தையில் வந்தால் அவனுக்கு முனி அடிக்கும்ட்டு. அனைவருக்கும் அன்பான வணக்கம். நமது நாடகக்கலா ரசிக மக்கள் இவ்வளோ தூரம் பெருமக்கள் கூடியிருக்கிறது பெரும் மகிழ்ச்சியை தெரிகிறது. அதுபோல் நமது MKR ராதாகிருஷ்ணனுக்காண்டியே இந்த கூட்டம் கூடியிருப்பது என்பதை பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. என்னத்த விதி உலகத்திலே கம்பு கூட்டில் போட்டோ எடுத்தேன் பாடுறா. வந்தாண்டா டிரைவர் எங்கடா போட்டோ எடுப்பாங்க. வேணாது கம்பு கூட்ட
இப்படி வாங்க ப்ரோ, வாங்க புத்ரு. புத்ரு கிளம்பிட்டேன். ராதாகிருஷ்ணன் பயலுக, எம்கேஆர் பயலுக, மைக்கு பயலுக. அண்ணே இது என்னண்ணே? அண்ணே அண்ணே சரி சரி. போரா போட்டோகிராபி, ஓ சாரி டோரா போட்டோகிராபி சார்பாக என்கேடி வல்லா குரூப் சார்பாக 201. என்ன எடுக்கிற? கனி இந்த நல்ல மனிதர்கள் நல்லா செல்ல எடுப்பா. நான் நடத்தி வரக்கூடிய ஆதரவற்ற இல்லம் அன்பு உறவுகளே, ஏற்கனவே சொல்லியிருந்தேன், எல்லா பேர்த்துக்கும் இந்த புண்ணியம் போய் சேரும். இதே ஒரே விஷயம். நான் கூத்தாடி, நான் கோமாளி அண்ணன், அவ்வளவே. இந்த கோமாளி முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்கிறேன். ஏதோ நீங்கள் கொடுக்குற காசை வச்சு ஒரு அன்பாலயம் நடத்திட்டு வர்றேன். இந்த அன்பாலயத்துக்கு எத்தனை தமிழர்கள் உதவி செய்கிறீங்க, நாடகம் பார்க்க வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச உதவியை கொடுத்துட்டு போகிறீங்க. ரொம்ப நன்றி அண்ணே. இந்த மேடையிலே நாட்டரசங்கோட்டை கிராமத்தில் வாழும் தாய்மார்களின் சார்பாக கவுன்சிலர் என் சின்னமருது பாண்டியன் அவர்கள் குடும்பத்தார் சார்பாகவும் இந்த நாட்டரசங்கோட்டை அத்தனை உறவுகள் இங்கே இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகள் அக்கா தங்கச்சி அத்தனை பேர் சார்பாகவும் இந்த கவுன்சிலர் என் சின்னமருது பாண்டியன் எங்கள் அண்ணன் அவர்கள் 11,111 ரூபா கொடுத்துருக்காங்க அன்பாலயத்துக்காக. உங்களை தலை வணங்குறேன். ரொம்ப நன்றி. அம்மா நீங்க யாருமா? அம்மாவா? உண்மையிலேயே மனமும் ஒன்று வேணும். நான் நல்லது செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் எம்கேஆர் உங்களை மறக்கவே மாட்டேன்னே. இந்த உலகத்தில் யாருமே செய்ய முன் வர்றதில்லைண்ணே. நன்றி நன்றி ஆத்தா. உலகத்தில் நம்ம எவ்வளோ பழகுங்க, இந்த காசு இருக்க வரைக்கும் தான் 4 பேர் சேருவாங்க அண்ணே. வாழ்க்கையில் நடந்ததை மட்டும் சொல்கிறேன். உங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கான். உங்ககிட்ட தினமும் 100 ரூபா வாங்குற ஆள் ஒரு நாளைக்கு காசு இல்லைன்னு சொல்லு, உன்னை கேட்காத கேள்வி சாமிட்டலாம் சொல்லிட்டு போவேன். போகும்போது செத்து போயிருந்தா அந்த ஆத்தா உன்னை கேட்க கூடாது. இது உண்மை. ஆனால் தன்னுடைய மகனோ மகளோ எவ்வுயரம் வாழ்க்கையிலே பணம் பெற்று செல்வம் பெற்று உயர்ந்தாலும் உலகத்தில் இருக்க அத்தனை சாமியும் கும்பிட்டு நீங்கள் நல்லா இருக்கணுமையான்னு சொல்லக்கூடிய 2 ஜீவன் நான் பெத்த தாயும் தகப்பந்தேன். இந்த தாய் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. மறக்க மாட்டேன். கிறிச்சின்ட்டானே. வாங்க போ, கமான் ரூம் பாய். மிருதங்க சக்கரவர்த்தி மிருகத்துவான் கோடையடி குமரன் எனது அன்பு அண்ணன், என் அன்பு தம்பி. சாரிப்பா மண்டே பார்த்து பயந்தோன். அன்பு தம்பி காரக்குடி மட்டும் கிடையாது, தூத்துக்குடி, எர்ணாகுடி, அத்தனை குடி அருணாக்குடி அந்தாலும் தன்னுடைய வாசிப்பு திறமனால் உலக தமிழர்களுடைய மனதை கட்டுப்படுத்தி வைத்திருக்கிறான் இந்த இசை சாம்பவான் என் அன்பு தம்பி முத்துராஸ் அவர்கள் மிருகத்தை இசைப்பார்கள். முத்து 2 குத்து.
செய்யறோம்னு அவனுக்கே தெரியல வர பைபாஸ்ல ஏறா கைதட்டலாம் சூப்பரா இந்த மாடு சுத்து மாடு மாட்டுக்கு ஒரு அண்டா ஒட்டு மசுர மாட்டுறான் அள்ளிட்டானடா சோக்கர் வர்றான்டா என் தம்பி மடு வாடா வாடா அம்பளி போற தட்டுறோம் அல்று அப்படி வாடா சிங்கம் அவன் தான்டா காக்கடா வடமாடு புகழ் வால்புடி வீரன் சின்ன பாலா மற்றும் திமிழ் கட்டு வீரன் எந்த கார்த்தி அவன் கருப்பவன் கார்த்தியா இங்க உள்ள கார்த்தி நாட்டரசன் கோட்டை கார்த்தி கட்டு வீரன் கார்த்தி சார்பாக 201 அன்பாலயத்துக்காக நன்றி 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 ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி உட்கார முடியல அவனால அந்த பேண்ட் வெதரை இடிக்குது வரந்தா அப்படி கிளச்சி விட்டு உட்கார் பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி உண்மையிலே அண்ணே உங்களை நான் நிறைய பிடிக்க முடியும் உங்களை பிடிக்கும் உண்மை இன்னைக்கு அடிக்கிற அடியில ஏதாவது ஒன்று செஞ்சு விடு கருப்புடையாம்பட்டி ஜி மீன்ராஜ் அவர்கள் ஆல்ரவுண்டை சேர்ப்பார்கள் அடிங்கனே என்னடா போதும் கண்ணு வட்டுறோம் வாழ்த்துக்கள் வாழ்த்து இரு இந்த வரட்டும் இரு சாமியெல்லாம் அழைக்கணும்டா அப்போ நாட்டரசன் கோட்டை சக்தி உள்ள ஊரில் அழைக்காட்டா எங்கே சாமி அழைக்கிறது இங்கிட்டு வானே என் அன்பு அண்ணன் கிட்டப்பா அவர்கள் தாளத்தை இசைப்பார்கள் கிட்டப்பா இதுக்கு தானே உனக்கு பிடிக்காது செய்யக்கூடாது கிட்டப்பா கெட்ட வழக்கம் இங்கிட்டு வா ஹலோ சார் போய்ங்க அங்கெங்கே கேட்குது ப்ரோ என்ன ப்ரோ பாடுற பாட்டுக்கு மட்டும் போடு பாடுற பாட்டுக்கு போடுன்றேன் என்னங்களா என்னம்மா படிக்கவே இல்லை ஏன் போடுற என்னம்மா இப்படி பண்றீங்களம்மா பஜனைக்கு போற ஏற்கனவே பஜனைக்கு முறியும் பஜனைக்கு போற ஆள் அதே அந்த வெற்றிவேலு முருகா கிச்சடி கிச்சடின்றார் அவருக்கு அடுத்தபடியாக சீன் அமைப்பு எங்களது அருமையான சீன அமைப்பு பேர் என்னடா அது ஸ்ரீ முத்துமாரியம்மன் சீன் கம்பெனி புள்ளியடி தம்பம் வாழ்த்துக்கள் நன்றி சாமி அழைக்க போறேன் நடராஜங்கோட்டை கண்ணாத்தா இங்க இருக்க இந்த முத்துமாரியம்மன் சிவகங்கை சீம புலிதி பறக்குதடி வெட்டுடைய காளியம்மை மதுரை பாண்டிமுனி 18ஆம் படி பெரிய கருப்பு ஒத்த காலு சப்பானி ஒரு கால நொண்டியா கள்ளிசேரி உடமரத்துக்காரன் இருடா முண்டை நீர்மலை அடி அடிக்க கடா சாமி அழைக்க போறியா டட்டங்கடங்க பெரிய கராட்டத்தில் வாச்சவே கண்டு கண்டு வாச்சவன் 10 போடு விழுக போதும் முண்டை ஐயா வர்றா அதை கடை சொல்றா அண்ணே எக்க வச்சு நல்லா ஏத்துனே கொஞ்சம் சிங்கம் சூப்பர் சிங்கம் விநாயகம் வாழ்த்துக்கள் விநாயகண்ணே ஹலோ தத்துரூபமா சாமி இங்கே குதிச்சு ஓடியாரணும் யார் சாமியாரையில உங்கள் குடும்பம் செழிப்பாரு அதே மாதிரி சாமியாடிகள் அத்தனை பேருமே 10 ஏழவாழ குடும்பத்துக்கு விபூதி அள்ளி கொடுத்தீங்கன்னா அந்த குடும்பமும் நல்லா இருக்கும் சாமி வரணும் சாமி வந்தாத்தேன் சாமி அழைச்ச கோடாங்கி பேரனுக்கு இந்த மண்ணுக்கும் பெருமை பார்ப்போம் அதே மாதிரி இளைஞரை பூரா ஒன்று சொல்கிறேன் வயசானவங்க ஆடுனா ஓடி போய் தண்ணி கொடுங்கப்பா விழுந்தாலும் தூக்குங்க அவன் அதுக்கெல்லாம் போக மாட்டேன் எங்கன்னா பொம்பளை புள்ள ஆடுதுன்னு பூரா பார்த்துக்கிட்டே இருப்பேன் பொம்பளை புள்ள ஆடுனா திகுத்துக்குன்னு போய் 450 பேர் பிடிப்பேன் இந்தா இப்போ ஜங்கு ஊதிச்சா இல்லை ஊதுறேன்னா கிளக்கிறான்னு அர்த்தம் இன்னைக்கு வா மணிக்கட்டரை ஓடிக்கிறேன்டா ஹலோ ஹலோ சார் போய்ங்கண்ணே பேசா இருக்கு பேச்ச குறை முத ஹலோ
வாசிக்காதப்பா யாரும் பேசாம. சேதுபதி நாடு சேதுபதி நாடு பொல்லாத வீர நிறைந்த என் சிவகங்கை நன்னாடு. 5 சட பரசிவர உனக்கு அழகு ஜடையும் மின்னலிட என் சிவகங்கை சீமையாண்ட என் வெட்டுடைய காளியம்மா. கொஞ்ச நேரம் நாட்டரசன் கோட்டையில் உள்ள என் பொல்லாத தெய்வம் என் கண்ணத்தால இந்த மாரியம்மனையும் கூட்டிக்கிட்டு கருப்பா நாங்க அக்கா தங்கச்சி வீரம் குறையலடா. இந்த நாட்டரசன் கொட்ட மக்களை நாங்க காமாடுதலமாடு காக்கிறேன் என்று சொல்லி இந்த வெட்டவெளி பொட்டலில நீ கொஞ்ச நேரம் நீ எந்திரி. அடந்த முடி அழகா என் அழகு மேமதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த நாட்டரசன் கோட்டை ஏரியாவுல நீ தரும முனின்னு பேரு வாங்கினப்பு பம்ப நிறைச்சவே என்ன போல பாலகன் கூப்பிட்டா என் பொல்லாத பாண்டி முனி நீ பரதேசி வேஷம் போட்டவன்டா. நீ குத்த வச்சது மதுரை மேல மடப்பு நீ கால் வச்சு கை கழுவுன்னு கழுங்கடி போட்டலாம். தங்கியிருப்பது வட்டாயுரணி ஏமாண்டி முன்னி நீ தாமதிச்சடா கருப்பாயுரணி. அந்த கருப்பாயுரணி எல்லைய விட்டு கொஞ்ச நேரம் நாட்டரசன் கோட்டையில உள்ள இந்த முத்து மாறி இந்த கண்ணாத்தவை இங்க உள்ள இந்த ஒத்தாக்காலு சப்பானி அட ஒரு காலு நுண்டியாடா கருப்பா நீ படுத்தது கலுங்கடியா இன்னைக்கு அலறுதுடா இத்தி மரம். நீ அள்ளி கொடுத்த சாம்பே நர வரக்கல எப்ப நர மறக்க முடியல பூ 48 மட உனக்கு பாசான மட ராம நாட்டு மட கருப்பு. கொஞ்ச நேரம் அந்த நாட்டரசன் கோட்டையில உன் அள்ளி கொடுத்த சாம்பு இதுவரைக்கும் நாட்டுல அரும்பு உறைஞ்சதில்லை. நீ எடுத்தறிஞ்ச ஈட்டிய இதுவரைக்கும் வீண் போனதில்லை. கல்லியரி நல்ல கம்மாயா அட கல்லியரி நல்ல கம்மாயா அங்க அந்த அலறுதுடா உடம்புள்ளு சத்தம் கேக்குதுடா. என்னை என் நாடு ஊரா பெரு வாங்க வச்சு என் கல்லியரி காளிமுனி ஐயா கொஞ்ச நேரம் அந்த ஊத்தான் கரைய விட்டு ஓடி வாடா இந்த நாட்டரசம் கோட்டை கிராமத்துல உள்ள இந்த சாமிகளை கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் நீ விளையாட எந்திரி. தங்க நல்ல புட்டியருவா சாமி புடியருவா சாச்சாடும் விச்சாருவா சாமி விச்சா
வச்சிருக்காங்க எனக்குள்ள. நம்ம சிமுண்டு ஓட்டு இந்த சாமி ஆடுமா? பேசாமத்தே இருந்தேன். வீதி ஓட்டவனே உட்கார், உன்ட சாமி இருக்குடா, நின்றுறேன், கட்டுக்கு வரணும். என்ன சாமிடா ஆடினது? என்ன சாமி? அழகர் கோயிலா இல்லை பாண்டி கோயிலா? பாண்டி கோயிலை தாண்டா அழகர் கோயில். அழகர் கோயில்னா அழகு மலையானா இறங்குனது 18ஆம் படியான். கருப்பேன் காப்பாற்றானே. எந்த வீட்லையும் தண்ணி குடிக்காதடா, டெய்லி டாஜ்மஹால் கடை திறந்து அங்கே போய் குடி. அதான் உண்மை. என்னப்பா பரவாயில்லையே, சாமி இறக்கும் போது 1000 ரூபாய் தேத்திப்பிட்டியே. மீன்ராஜ் பாப்பா, இதே நம்ம போறேன் போ. ஆமா, நம்ம பாண்டியோல கடாவட்டு வச்சிருக்கோம், கடாவட்டுக்கு வந்திருக்காரு. ஹெல்மெட் கிடையாது, எதுக்கு வந்தோம்னு தூக்க வச்சது தெரியாம தெரியுது. எம்கேஆர், உன் உழைப்பால் வற்றாத சொத்திருக்கும் வள்ளலாய் திகழ்ந்து போதும் தப்பான வழி போகாத தன்மான சிங்கம், மக்களுக்கு பணியாற்றிட இந்த மண்ணில் படைத்த உன் தாய் தந்தைக்கு கோடான கோடி நன்றி. கே புதுப்பட்டி KA அம்பாள், KSP கணபதி அவர்களின் தீவிர ரசிகன் வந்துவிட்டார். எங்கள் அண்ணன் எங்கு சென்றாலும் இந்த கிராமத்தார்களும் எங்கள் அண்ணனும் என் அன்பாலயத்துக்கு தினசரி இந்த பகுதியிலே எந்த ஊரில் நாடகம் நடந்தாலும் தேடி வந்து தங்களால் இயன்ற உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். KS நவநீத கிருஷ்ணன், ஊராட்சி மன்ற தலைவர், பிராமணப்பட்டி. அந்த இதயத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி அன்னை. பிராமணப்பட்டியினுடைய ஊராட்சி மன்ற தலைவர் நவநீத கிருஷ்ணனும் அவருடைய உடம்பரப்புகள் அத்தனை சொந்தங்களை எம்கேஆர் சாகு வரை மறக்க மாட்டேன். பிராமணப்பட்டி என் உறவுகளுக்கு நன்றி அன்னை. அப்படி அந்த விசில ஊதாதப்பா. அம்மன் ஸ்டோர், அம்மன் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஊத்திகுளம் சார்பாக 101 நன்றி. என் தம்பிகளுக்கெல்லாம் நன்றி. தொடரட்டும் உங்களுடைய விளையாட்டு. ஆழ்த்துக்கள் ஸ்போர்ட்ஸ் கிளப் அம்பாள். நன்றி. அதனைத் தொடர்ந்து ஆடல் அரசி. இன்னைக்கு ஒரு 2 ஒம்பளை நல்லா இருக்கும். லெக் பீஸ்லாம் நல்லா இருக்கும். ஆனால் அதில் ஒரு ஒம்பளை தான் சிம்முன்னு மூட தலை கிராக் விழுந்துருக்குல்ல. மூடை எப்படியே மலையை நனைய விட்டுருக்காங்க, கொஞ்சம் கட்டி சேர்ந்துருச்சு. அந்த கட்டியை உளியை வச்சு உடைக்கிறேன். சேப்படி கிடையாது, இது செய்ய வரியா. ஆடல் அரசி அபிநய சுந்தரி புதுக்கோட்டை லட்சுமி அவர்கள் ஒரு நடன மங்கை. அதனைத் தொடர்ந்து லட்சுமி ஒரு டான்ஸ், முத்துலட்சுமி ஒரு டான்ஸாக நடிக்க காத்து கொண்டிருக்க. இரு மங்கை 2 டான்ஸ் போதும். கராட்டே அடியோடு நடத்திக்க. தெல்ல தெளிவாக ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது ஸ்ரீ விநாயகன் ரேடியோ தெற்கு தெரு நாட்டரசம் கோட்டை. மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ விநாயகன் ரேடியோ தெற்கு தெரு நாட்டரசம் கோட்டை உரிமையாளர் எங்க அண்ணன் ராஜா. மை செட்டு வச்சிருந்தா பெரிய ஆள் கிடையாது. தன்னுடைய மை செட்டு பேருக்காக அந்த விநாயகர் சொல்லியை போட்டு செயலதும் தொடங்கன்னு அடிச்சவார். நீதாயா செட்டு சூப்பர். ஸ்ரீ விநாயகன் ஆடியோஸ் எங்களது நாட்டரசங்கோட்டை தெற்கு தெரு. வாழ்த்துக்கள் எங்கள் அண்ணன் ராஜா அண்ணன், சூப்பர். இதே மை செட் அப்படி இருக்கணும். ஆனால் சுற்றி இந்த ஊரை சுற்றியே குழா கிடக்கு. அதே கவனம் தேவை. இப்போ எல்லாம் டேங்கில், போஸ்ட் மரத்தில், பனை மரத்தில் கட்டுற குழாயில் யூனிட்டை கலான்ட்டு டிஃபன் பாஸை மாட்டிட்டு போகிறாங்க. தப்பு, செய்யவே கூடாது. அன்றைக்கி ஒருத்தன் டிஃபன் பாஸ் இல்லாமல் கரண்டியை மாட்டி விட்டு போனேன், அது தப்பு. டிஃபன் பாஸ் கூட ஏற்றுக்கலாம், யூனிட் மாதிரி இருக்குது. கலவங்க கூடாது ப்ரோ. இது அத்தனையுமே அவங்க உழைப்பால் வேர்வை சிந்தி சம்பாரித்த காசில் உருவானது. உழைத்த காசையே நாட்டில் உட்கார முடியாது. கலவங்க கூடாது, பொய் சொல்லக்கூடாது. அப்படி இல்லாத மனிதர்கள் அத்தனை பேரும் புனிதம் பெற்ற ஒரு தமிழனாக வாழ்வாங்க. நன்றி ப்ரோ, உண்மையை சொல்கிறேன். நீங்கள் கிறங்கிட்டாங்க. பரிச்சை ரிசல்ட் வந்துருச்சாப்பா? அதிகமாக நான் போகிற ஊரெல்லாம் பார்க்குறேன், இந்த ஃபேனர் வச்சுருக்காங்க. அரசு பள்ளிக்கூடத்திலே படிக்கக்கூடிய மாணவிகள் தான் அதிகமாக வாங்கியிருக்கு. வீர தமிழச்சி தான் 500க்கு 498 இந்த மாதிரி வாங்கியிருக்கு. ஆம்பளை பையில ஊற அதுக்கு மூத்திரத்தை குடிங்க. உப்பு கக்கத்தான் செய்யும். மண்டபலத்தையும் பனங்கரை பட்டியும் போட்டுருக்க. மயிரை புடுங்கு. பொம்பளை பிள்ளை எப்படி படிக்குதுவார். அது எப்படி படிக்குதுன்னா அவங்க அம்மா சொல்கிற மாதிரி பாத்திரம் வளர்க்குங்க. அம்மா சீரியல் பார்த்தா கூட பொம்பளை பிள்ளை சொல்லணும், ஏம்மா சீரியல் பார்க்காதம்மா, கண்ணு கெட்டு போவோம், பாடுமா
நீ டிவி ஆஃப் பண்ண நான் படிக்கணும்னு சொல்லணும் பொம்பளை பிள்ளை. இவங்க அப்படி கிடையாது. நீங்கள் எங்கிட்ட டிவி வரமா நான் கிட்ட ப்ரீபெய்டு விளையாடுறேன், பரீட்சையில் படிக்க சொன்னால் ப்ரீபெய்டு விளையாண்டே ஊரை கலவரம் எடுத்து விட்ருவாங்க. நைட்டு 1 மணிக்கு ஊரில் உட்காந்துக்கிட்டு 4 பேர் ப்ரோ லெஃப்ட்டில் வரேன் ப்ரோ சந்துக்குள்ள வரேன் ப்ரோ அங்கிட்டு வந்துட்டேன் ப்ரோ ஊருக்காரன் பூரா கலாங்க வந்துட்டாங்கன்னா அருவா கம்பம் எறான்னு வந்திருக்காங்க. 4 பேர் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. பயலில் ஒன்று சொல்கிறேன், நீங்களாம் சாதிக்கணும் தம்பியெல்லாம். அடுத்த வருஷம் எல்லாரும் முதல் இந்த சாதிக்கணும்னு சொல்கிறேன். அதெல்லாம் 7வது வடிக்காது அதை சொல்லுவார் கப்ளிங்க கெட்ட வயடா. எதில் விட்டேன்? வாயில். நன்றி தம்பி. இந்த வயசுலேயும் என்னை விரும்புவார். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை மாமணி, பேரும் புகழும் பெற்ற நாட்டரசங்கோட்டை மண்ணிலே சிறந்த முறையிலே வருகின்ற அண்ணன் தம்பிகள்லாம் அக்கா தங்கச்சிலாம் சிரிக்க வைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து 48 நாள் மண்டபப்படி தொடர்ந்து 48 நாளாக ஒரே ஒரு முள்ள உடைச்சு உள்ளங்கையில வச்சு மண்டி ஓட்டு வாமம் செய்து கொண்டிருக்கிறான் எனது அன்பு அண்ணன் காளிப்பைய மகன். மதுரை மாவட்டம் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதுடைய ஐயனார் அருள் பெற்றவன் மருதங்குடி மண்ணின் மைந்தன் தல எனது அன்பு அண்ணன் ஏ சொல்றான் பி சொல்றேன். என்னடா அவன் இன்சில்பா. மருதமணி நான் நாடத்துக்கு வந்தேன்னா இல்லை கட்டில மீன் ஏழை விட வந்தேனா? யாரும் சொல்லாதீங்க ப்ரோ. என்ன ப்ரோ இதான் உங்க மேல அதிசய போலாக்கா. அவன் பேரே தெரியாது போ. என்ன ப்ரோ? திஸ் ப்ளீஸ் ப்ரோ. நீங்க திருந்த மாட்டாங்க 2027 வரைக்கும். மருதமணி அவர்கள் மற்றொரு நகைச்சுவை மன்னனாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். நாடகத்தை காண வருகன்னு 2 கரங்கூப்பி அழைத்திருக்கிறார்கள். நாட்டரசம் கோட்டை தெற்கு தெரு 5வது வார்டு கிராமத்தார்கள். இந்த நாடகத்தினுடைய அமைப்பாளர் காரக்குடி இசை நாடக சங்கத்தினுடைய உறுப்பினரும் மேப்பல் எஸ் பாண்டி பந்தல் கான்ட்ரேட் இருக்குமிடம் கொள்ளங்குடி வெட்டுடையா காளியம்மன் உதிக்கக்கூடிய கொள்ளங்குடி எங்கள் அண்ணன் நாடக அமைப்பாளர் மேப்பல் எஸ் பாண்டி அண்ணன் அவர்களுக்கும் அதுக்கு பெரும் உதவியாக இருந்த ஸ்ரீ விநாயகன் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளர் எங்க அண்ணன் ராஜானனுக்கும் நன்றி வணக்கங்கள். போயிட்டு வரேன். உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்பவன் இந்த சிவகங்கை மண்ணில் பிறந்தது எனக்கு பெருமை. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிசேரி கிராமத்தில் நான் பிறந்தாலும் என்னுடைய வாத்தியார் இல்லாமல் இந்த இடத்துக்கு நான் வந்ததில்லை. விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணி ஐயாவுடைய மாணவனும் மானாமலிருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு போகின்ற வழியிலே என்னுடைய தாய் கிராமம் விழாக்குளம் பிள்ளத்தி அதற்கு நடுவில் உள்ள கள்ளிசேரி காளிமுனியன் அருளோடு கள்ளிசேரி கிராமத்திலே பிறந்தாலும் எங்க அம்மா பிறந்த ஊர் உலகத்திலே தன் வயிறை பட்டினியை போட்டு பிள்ளைகளை வளர்ப்பவள் தான பெற்ற தாய் எங்க அம்மா பிறந்த ஊர். மாவட்டம் திருச்சுழி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே MKR அன்பாலயம் என ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசியோடு திரைப்பட நடிகர். வாழ்க்கையிலே நிறைய சம்பாதிக்கணும், நிறைய பேர்த்துக்கு உதவி செய்து விட்டு இந்த உலகத்தை விட்டு போக வேண்டும். இதுதான் என்னுடைய லட்சியம். அதே லட்சியம். அதே மாதிரி ஆவணி 30 வரைக்கும் எனக்கு தேதியே இல்லைன்னு. அதுக்கப்புறம் நான் சென்னைக்கு ஒரு டிவிக்காகவும் திரைப்படத்துக்காக போகிறேன். உங்களை அத்தனை பேருக்கும் அப்படி போய் சம்பாரிச்சாத்தேன் எங்கள் அண்ணன் பசிக்குன்னு சொன்னால் அந்த தம்பினால் காப்பாற்ற முடியும். உங்களை அத்தனை பேருக்கு உதவி செய்வதற்காகத்தான் சினிமா துறைக்கு போகிறேன். கோடியாக MKR சம்பாதிக்கும் போது கிட்டத்தட்ட 100 கிராமத்தை தத்தெடுத்து வளர்ப்பேன் என்பதை இந்த மேடையில் சொல்கிறேன். யூடியூப்லேயும் அது அழியாது, கனி அழியாதுடா செய்யணும். நான் பிறந்த இந்த பிறப்புக்கு ஒரு அர்த்தம் செடாமல் அந்த உலகத்தை விட்டு சாகக்கூடாது. எல்லாம் எங்கள் அப்பா அம்மா அந்த பாஞ்சிட்டாங்க பாரு. நான் எங்கே சொல்கிறேன் அவங்க பாரு. இது ரொம்ப சண்டையெல்லாம் கிடையாது. ஃபில்ட்ரு 2 இழுப்பு கேட்டிருப்பேன், இல்லைன்னு இருப்பேன், சண்டை வரும். அவனுக்கு பகுமானம் அது. எங்கள் அப்பா அம்மா எங்கள் ஐயா கோடாங்கி ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து 18ஆம் படி வாசலில் போய் 30 சென்றதுக்கப்புறம் மாட்டு வண்டியை பூட்டி அந்த வாசலில் வச்ச பேர் தான் எனக்கு ராதாகிருஷ்ணன். அந்த பேர்லாம் இப்போ மறந்து போச்சு. எங்கள் அண்ணன் தம்பி எல்லாரும் கூப்பிட்ட பேர் தான் எனக்கு எல்லாத்துக்கும் தெரியுது. எம் சொல்ல விடு. ஓ
இரு வழியில் ஒன்றா முள்ள வட்டை அடைக்கிறாங்கடா. எம் கே விதி இந்த எந்திரிச்சானடா கடா எதுவும் கொடுத்து விட்டியல அவனா எறும்பு கடிச்சு எந்திரிச்சானடா. அவன் எந்திரிக்கும் போதே நான் காசு தருவேன் எந்திரிக்கிறேன் அமர்ந்துட்டேன். MKR பாப்புன் காமை மற்றும் பல வேடம் நடிக்கிறேன். உள்ள போயிட்டு அந்த 2 கிரு மாட்டையும் அந்த சூம்ப காலையும் இழுத்துட்டு வரேன். போயிட்டு வரவா? நீங்க எல்லாருமே ஐயா எல்லாருமே நல்லா இருக்கு. விதி நீங்க எல்லாருமே ஐயா எல்லாருமே நீங்க எல்லாருமே 100 ஆண்டு காலம் நோய் நொடி இல்லாம நம்ம குலஜாமியோட அருளோடு நீங்க எல்லாருமே 100 ஆண்டு காலம் நல்லா இருக்கணும். வேலையா போச்சு. இங்கு கூடியிருக்கும் ஊர் பொதுமக்கள், விழா கமிட்டியாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா செய்தி என்னக்கா? செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா செய்தி என்னக்கா? நீ திட்டாத ஏசிரிச்ச சொல்லக்கா முது வல்லக்கா அது என்னவோ என்னவோ. செவ்வந்தி பூ முடிச்ச சின்னக்கா செய்தி என்னக்கா? நீ திட்டாத ஏசிரிச்ச சொல்லக்கா முது வல்லக்கா அது என்னவோ என்னவோ. ஆத்தில் நீ கொடுத்த
எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்ப நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அப்பா நல்லா இருக்கீங்களா? அண்ணா வணக்கம், தம்பி வணக்கம், அப்பா வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் இன்னைக்கு ரொம்ப சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். ஆமா, வள வளன்னு பேசிட்டு இருக்காம போமா. எங்க எங்க கூப்பிடுறியா? எதுக்கு வந்திருக்கா? ஏன் வந்திருக்கா? என்னத்துக்கு வந்திருக்கோம்? நாடகம் பண்றதுக்காண்டி வந்திருக்கோம். அதனால அதுக்குள்ள போலாமான்னு கேட்டு. ஆமா, விசிறிக்கிட்டு உட்கார்ந்துருந்தா எப்படி போமா? வாங்க. அடி திருவாரூர் தேரே பக்கவாடி, திருவிழா உனக்கு வைக்கவாடி, மாமல்லபுரத்தே பண்ணவாடா, எதுக்குன்னு சிலையா நிக்கிறேன்டா, தென்காசி போவோம் வரியா, சிவனேரி எனக்கு முறையா, அந்த மதுரைக்கு போவோம் வரியா, இந்த மீனாட்சி உனக்கு துணையா. எத்த ஆட்டினாலும் வாசிக்கிறதா? வாசிக்கிற ஒரு அளவுல எத்த ஆட்டினா நிறுத்துறது கிடையாது. வச்சுக்கவா ஒன்னா மட்டும் நெஞ்சுக்குள்ள, சத்தியமா நெஞ்சுக்குள்ள ஒண்ணும் இல்ல. கொண்டவனே என் மனசை கொண்டவனே வச்சுக்கவா. நிக்காதீங்க, நான் சொல்லுபடி வைக்காதீங்க. தாங்காது, அண்ணன் தனியா தூங்காது. பிச்சை இருக்கு, பர்றி இருக்கு, பொண்ணு இருக்கு, இன்னும் என்ன வேணுங்க? ஒரு தீர்வுங்க வீராப்பு, உன்னை நினைச்சு நான் போட்ட மாறாப்பு. வேணையா வீராப்பு, உன்னை நினைச்சு நான் போட்ட மாறாப்பு. பக்கிரி பாட்டா எங்கிடாகாது, மஞ்சளை கட்டி போட்டா எங்கேயும் போகாது. ஓடி நாட்டையா மாமா ஒரு ரவுண்டு ஊருகாயா நான் இருக்கேன். ஊத்திக்க மாமா ஒரு ரவுண்டு ஊருகாயா நான் இருக்கேன். எலுந்தம்பழம் வேணுமா, நார்த்தங்காய் வேணுமா, நெல்லிக்காய் வேணுமா, மாங்காய் வேணும், பிஞ்சு பூண்டு ஆவி வெட்டு வகை ஊருகாய தொட்டு காரையா, எனக்கிட்ட வந்து தொட்டு பாரு ரொம்ப காரையா.
அவர் பேர் என்ன? நோட்டீஸ் படிக்க வந்தாரு, அவர் பேர் என்னப்பா? பப்புனாமே, எம்கேஆர். அவரு இல்ல டான்ஸுக்கார பிள்ளைய அறிமுகப்படுத்த சொன்னா, களை எடுக்கிற பிள்ளைய கூட்டிட்டு வந்திருக்கோம் அப்படின்னா, களை எடுக்கிறதுனா அவ்வளோ இலக்காரமா? களை எடுக்க பெண்கள் இப்ப பாக்குறதே கஷ்டம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப பெண்கள்னால குனிஞ்சு நிமிந்து வேலை ஆக்க முடியலன்னு மண்ணு வெட்டுன்னு ஒண்ணு ஆரம்பிச்சு விட்டாங்க. அது போயிட்டு 2 அம்பட்டி எடுத்துக்கிட்டு சகத்தை கட்டிக்கிட்டு போயிடுறது. உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்து அரைச்ச இடத்துல அரைச்சிட்டு எந்திரிச்சு வர்றதுக்கு தான் பொம்பளை ஆளு இருக்காங்க. களை எடுக்கிற பெண்கள் நாங்க களை எடுக்கிறேன்னு சொல்றதுனால நாங்க பெருமை தான் படுறோம். ஆமா, அவரை கூப்பிடுவோமா? என்னன்னு கேட்போம்.